இருட்டும் வெறுப்பு நிறைஞ்ச உலகத்துல கிருபையும் அன்பும் நிறைஞ்ச தேவன் ஒருவர் இருக்கிறார். Yes, you can live. Yes, there is hope. இயேசு கிறிஸ்துவின் மூலமா அவர் சிலுவையில செஞ்சு முடிச்ச வேலையின் நிமித்தம் நீங்க ஜெயிக்க முடியும். Yes, you can enjoy life. எல்லாருக்குமே பிரைஸ் லார்ட். ஜாயின் ஆகிருக்கிறவங்க எல்லாருமே நாங்கள் வரவேற்கிறோம். எல்லாருமே கொஞ்சம் நேரம் கரங்களை உயர்த்தி நம்ம தேவனை நம்ம ஆராதிக்க ஆரம்பிக்கலாமா? இது ஒரு அருமையான நாள், இது ஒரு நல்ல நேரம், நம்ம ஒரு நல்ல தேவனை ஆராதிக்கிறோம். பாருங்கள், எல்லாருமே கரங்களை உயர்த்தி சொல்லாமா? உங்க நாமத்தை உயர்த்த வந்திருக்கிறோம், உங்களை போற்ற வந்திருக்கிறோம், உங்களை புகழ வந்திருக்கிறோம். நீங்கள் எங்கள் மத்தியில் இருக்கிறதுக்காக நன்றி இயேசு. வாங்க நம்ம எல்லாருமே 2 கரங்களை உயர்த்தி சொல்லாமா? அப்பா, நீங்க போதுமானவர், நீர் போதுமானவர் இயேசுவே. Holy Spirit, நீங்க போதும். Jesus, we love you Lord, we lift up your name. சொல்லாம அவரை பார்த்து உங்களை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையுடைய நோக்கமே உங்களை உயர்த்ததான் ஆண்டவரே, உங்களை மேன்மைப்படுத்ததான். சொல்லாமா? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நன்றி இயேசு. உங்க நாமத்துடைய மேன்மை போல வேற ஒரு நாமம் இல்ல ஆண்டவர், நீங்க மட்டும்தான் எங்களுடைய தேவன். சொல்லாம அவரை பார்த்து, Holy Spirit, we love you Jesus. நீங்க வேணும், நீங்க வேணும் இயேசுவே. அப்பா, நீர் போதுமானவர். உந்தன் நாமம் மேன்மை போ வேறொரு நாமம் இல்லையே. உந்தன் நாமம் மேன்மை போல் வேறொரு நாமம் இல்லையே. நீரே என் தேவன், நீரே என் தேவன், வல்லமையுள்ளவரே. நீரே என் தேவன், நீரே என் தேவன், ஆலோசனை கர்த்தரே. சொல்லுங்க அவரை பார்த்து, நீரே, நீரே என் தேவன், நீரே என் தேவன், வல்லமையுள்ளவரே. நீரே என் தேவன், நீரே என் தேவன், ஆலோசனை கர்த்தரே. உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே. கரங்களை உயர்த்தி, உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே. உந்தன் நாமம் மேன்மை போல் வேறொரு நாமம் இல்லையே. தெரிஞ்சவங்க எல்லாருமே சொல்லாமா? உந்தன் நாமம் மேன்மை போல் வேறொரு நாமம் இல்லையே. நீரே என் தேவன், நீரே என் தேவன், வல்லமையுள்ளவரே. நீரே என் தேவன், நீரே என் தேவன், ஆலோசனை கர்த்தரே. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நீரே, நீரே என் தேவன், நீரே என் தேவன், வல்லமையுள்ளவரே. நீரே என் தேவன், நீரே என்
கர்த்தரே உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். இயேசுவே உந்தன் நாமம் மேன்மை போல் வேறொரு நாமம் இல்லையே. அந்த நாமத்தை உயர்த்தி சொல்லுங்க. உந்தன் நாமம் மேன்மை போல் வேறொரு நாமம் இல்லையே. நீரே என் தேவன், நீரே என் தேவன், வல்லமையுள்ளவரே. நீரே என் தேவன், நீரே என் தேவன், ஆலோசனை கர்த்தரே உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். இயேசுவே கரங்களை உயர்த்தி சொல்லாம உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். இயேசுவே அன்பரே நல்லவரே வல்லவரே என் ஆண்டவரே. அன்பரே நல்லவரே வல்லவரே என் ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி அன்பரே நல்லவரே வல்லவரே என் ஆண்டவரே. அன்பரே நல்லவரே வல்லவரே என் ஆண்டவரே. கடைசியா கரங்களை உயர்த்தி உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். இயேசுவே கடைசியா சொல்லாம உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். இயேசுவே நல்லா கரங்களை தட்டி வீடுகள் தோறும் நம்ம அவருக்கு நன்றி செலுத்தலாமா? நன்றி இயேசு, உங்களை ஆராதிக்கிறோம், உங்களை உயர்த்துகிறோம் இயேசுப்பா. நீங்க நல்லவர், நீங்க பெரியவர் இயேசு. எங்களோட இருக்கிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உன் நாமம் மேன்மை போல வேறொரு நாமம் எதுவும் இல்லை இயேசுப்பா. அதை உயர்த்த வந்திருக்கிறோம். உங்க கூடவே இருங்க, வழி நடத்துங்க, பலப்படுத்துங்க. மாறாத இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.
ஆமென். நல்லா சந்தோஷமா கரங்களை தட்டி நம்ம தேவனுக்கு நம்ம நன்றி செலுத்தலாமா? ஆமென். What a wonderful privilege, என்ன ஒரு அருமையான வாய்ப்பு. So welcome everyone, and I want to encourage you to share the link with your friends and your family. இந்த நேரத்தில் இந்த அடுத்த ஒரு சில வினாடிகளை பயன்படுத்திக்கங்க. உங்களுடைய நண்பர்களோடவும் உங்கள் குடும்பத்தினரோடவும் இந்த லிங்கை நீங்கள் பகிர்ந்துக்கிறதுக்கு. ஏன்னா அவங்களும் இன்னைக்கு கர்த்தருடைய பிரசன்னத்தை அனுபவிக்கணும், ஆண்டவருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு அவங்க ஆசீர்வதிக்கப்படணும். ஹல்லேலூயா. தேவ ஆவியானவர் இங்கே இருக்கிறார். எத்தனை பேர் தெரியும்? அது தேவ ஆவியானவர் இங்கே இருக்கிறார். அவர் நம்மளோட அவருடைய வார்த்தையை கொடுத்து நம்மளை பலப்படுத்தி நம்மளை ஊக்குவிக்க நம்ம மத்தியில் இருக்கிறார். வாங்க இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தைகளோடு நம்ம போகலாம். ஏற்கனவே சொன்னது போல் நீங்கள் அநேகருக்கு லிங்க் அனுப்பி நீங்கள் இன்வைட் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். இன்னைக்கு நம்ம பெற்றுக்கொள்கிற வார்த்தை மிக முக்கியமான நபரை பற்றி. அவர் இந்த உலகத்திலே ரொம்ப குறைவாக பேசப்படுகிற ஒரு நபர் அப்படின்னு சொல்லுவேன். இன்னைக்கு அநேக சபைகளில் அவரை மறந்துட்டாங்க அப்படின்றத ஒரு துக்ககரமான ஒரு விஷயமாக நான் அறிவிக்கிறேன். ஆனால் அவர் இல்லாமல் சபை இல்லை, அவர் இல்லாமல் கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை, அவர் இல்லாமல் புது பிறப்பு இல்லை, அவர் இல்லாமல் வரங்களும் இல்லை, ஊழிய வல்லமையும் இல்லை. பரிசுத்த ஆவியானவரை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறேன். அவருடைய ஊழியத்தை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. ஒரு விசுவாசி வெற்றிகரமான விசுவாசியாக தேவனுடைய ஊழியம் ஜீவன் நிறைஞ்ச ஊழியமாக இருக்கணும்னா பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் இல்லாமல், அந்த நபருடைய வெளிப்பாடு இல்லாமல், அவருடைய ஊழியம் இல்லாமல் நம்மளால் சாத்தியமே இல்லை. இயேசு கிறிஸ்துவானவர் பூலோகத்திலிருந்து பரத்துக்கு ஏறி போகும் முன்பதாக சீஷர்களை பார்த்து அவர் கொடுத்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னா, ஒன்றும் செய்யாதீங்க அப்படின்றார். என்ன மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்களா? போய் எருசலேமில் காத்துருங்க, பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை வர்ற வரைக்கும், உன்னதத்திலிருந்து நீங்கள் வல்லமையால் தரிப்பிக்கப்படுகிற வரைக்கும் நீங்கள் காத்துருங்கன்றாரு. வெயிட் ஃபார் த ஹோலி ஸ்பிரிட். 3 வருஷம் இயேசுவோடவே இணைஞ்சிருந்த சீஷர்களை ஊழியத்துக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி அவர் சொல்கிறார், முதல் காத்துரு, ஆவியானவர் வராமல் ஒரு ஊழியமும் செய்யாத அப்படின்றார். ஜீசஸோட 3 வருஷம் ஊழியத்து ட்ரைனிங்கை பெற்றுக்கொண்ட சீஷர்களுக்கே அவர் காத்துரு, ஆவியானவர் இல்லாமல் ஒன்றும் செய்யாதன்னு சொன்னார்னா நம்மெல்லாம் ஏமாத்திரம். நமக்கும் பரிசுத்த ஆவியானவர் தேவை. அவருடைய வல்லமை, அவருடைய அபிஷேகம் மட்டும் இல்லாமல் அவர் யார், அவருடைய நட்பு என்ன, அவருடைய ஆறுதல் என்ன, அவருடைய ஊழியம் என்ன அப்படின்ற வெளிப்பாடு தேவை. அவருடைய ஊழியம் தேவை. எல்லாரும் கை உயர்த்தி சொல்லுங்க, ஐ நீட் த மினிஸ்ட்ரி ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். சொல்லுங்க பார்க்கலாம். பரிசுத்த ஆவியானுடைய ஊழியம் எனக்கு தேவைப்படுகிறது. ஹல்லேலூயா. ஸோ இந்த பரிசுத்த ஆவியானவருடைய ஊழியத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு விசுவாசிக்கும் இது அவைலபிளாக இருக்குது. அவருடைய ஊழியம் நம்மளுடைய வாழ்க்கையை வெற்றிகரமான வாழ்க்கையாக மாற்றப்போகுது. அதில் எந்த விதத்திலையும் சந்தேகம் இல்லை. அவருடைய ஊழியம் நமக்கு தேவைப்படுகிறது. ஒரு மிக முக்கியமான ஒரு சத்தியம். ஓகே, ஸோ வாங்க எல்லாருமே யோவான் 16 அதிகாரம் 13 வசனம். John chapter 16 and verse number 13. சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது, பரிசுத்த ஆவியானவர் தான் சத்திய ஆவியானவர், அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அப்புறம் பாருங்க, அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல், தான் இஷ்டமாகவும் பேச போகிறதில்ல, தன்னை பற்றியும் பெருசாக இவர் பெருமையாக பேசிக்க போகிறதில்லன்னு ஜீசஸ் சொல்கிறாரு. தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். கவனிச்சிங்களா? அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்ட யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அடுத்த வசனம் பாருங்க, அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார். ஹல்லேலூயா. கமான். அடுத்தது பாருங்க, பிதாவினுடையவைகள் யாவும் என்னுடையவைகள், அதனாலே அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன். ஜீசஸ் ஹோலி ஸ்பிரிட்டை பற்றி பேசி அவர் யார், அவர் எப்படிப்பட்டவர்னு ஒரு சில விஷயங்களை டீட்டெயிலாக கொடுத்துட்டு குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறாரு. அவரை பற்றியே பேச மாட்டார், என்னை மகிமைப்படுத்துவார். The Holy Spirit is not here to magnify some agenda of the church. He is here to magnify Jesus Christ. He is here to glorify Jesus. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? எத்தனை பேர் அதை புரிஞ்சுக்கிறீங்க? பரிசுத்த ஆவியானவர் இயேசுவை மகிமைப்படுத்தும்படி வந்திருக்கிறார். அதனால தான் A.W. டோசர் அப்படின்ற அருமையான வேத போதகர் அவருடைய புத்தகத்தில் எழுதுறாரு. அவர் சொல்கிறாரு, பரிசுத்த ஆவியானவரே வெளிப்படுங்கன்னு கெஞ்ச தேவையில்லை. பரிசுத்த ஆவியானவரே வாங்கன்னு சொல்லி ரொம்ப மன்றாடி கூக்குரலிட்டு
அப்படியே ஓவராக எப்படியாவது நான் கெஞ்சி அவரை வர வச்சிருவேன், எப்படியாவது அவரை நைஸ் பண்ணி ஆவியானவரை கொண்டு வந்துடுவேன். அவர் சொல்றார், யூ டோன்ட் ஹேவ் டு பெக் த ஹோலி ஸ்பிரிட் டு ஷோ அப். You only have to glorify Jesus. Come on, எத்தனை பேர் அக்ரி பண்றீங்க? How many of you agree with A.W. Tozer? அவர் சொல்றாரு, நீ ஓவரா கெஞ்சி கூத்தாடி மன்றாடி ஆவியானவர் எப்படியாவது வர வைக்கிற மாதிரி என் கண்ணீர்னாலே அழுகையால அப்படின்னு நீ மனுஷனா பேசாத. இயேசுவை மகிமைப்படுத்து. எங்கெல்லாம் இயேசு மகிமைப்படுறாரோ அங்கெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுவார். கரங்களை தட்டி அந்த சத்தியத்துக்காக நன்றி செலுத்துங்க. When you glorify Jesus, the Holy Spirit starts to manifest. Hallelujah. So in our worship, glorify Jesus. வார்த்தையில் இயேசுவை மகிமைப்படுத்தலாம், ஊழியத்தில் இயேசுவை மகிமைப்படுத்தலாம். எங்கெல்லாம் இயேசுவானவர் யார் அவர் செஞ்சு முடிச்சது என்னன்றதை மகிமைப்படுத்துகிறோமோ அங்கெல்லாம் ஆவியானவர் அவருடைய பிரசனத்தை வெளிப்படுத்தி அந்த ஊழியத்தில் ஜீவனை கொண்டு வருவார். Glorify Jesus and the Holy Spirit will manifest. அதனால தான் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம், வேதத்தில் நிறைய பெயர் சொல்லப்படாத வேலைக்காரங்க இருக்கிறாங்க. அந்த வேலைக்காரங்களுடைய பர்சனாலிட்டிஸ்லாம் கேரக்டர்ஸ்லாம் பரிசுத்த ஆவியானவர் ஒளிஞ்சிருக்கிறார். இன்னொரு தடவை சொல்கிறேன் பாருங்க, வேதத்தில் பல இடங்களில் பெயர் சொல்லப்படாத வேலைக்காரர்கள் வர்றாங்க ஸ்டோரிஸில், டிஃப்ரெண்ட் ஸ்டோரிஸில். ஆனால் அந்த ஸ்டோரியில் வர்ற அந்த வேலைக்காரர் பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் அடையாளமாக இருப்பாங்க. ஏன் பிரதர் அவங்க பேர் சொல்லப்படல? ஏன்னா அவங்கள பற்றி பேச வரல. பரிசுத்த ஆவியானவர் இயேசுவை மேன்மைப்படுத்தவும் மகிமைப்படுத்த வந்திருக்கிறார். உங்களுக்கு ஏற்கனவே இதை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். There are many unnamed servants in the Bible who speak of the Holy Spirit. அவங்கள ஒரு கேரக்டரை எடுத்து தான் இன்றைக்கி பரிசுத்த ஆவியானுடைய ஊழியத்தை நம்ம மெடிடேட் பண்ண போகிறோம். ஓகே, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்டோரி, ஏப்ரஹாமுடைய ஸ்டோரி. ஈசாக்குக்கு பொண்ணு பார்க்கணும், ஆனால் ஒரு பேர் சொல்லப்படாத வேலைக்காரனை தான் அனுப்பி வைக்கிறார். ஆபிரகாம் பிதாவுக்கு அடையாளம், பரிசுத்த ஆவியானவர் எங்கே இருக்கிறார் அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஈசாக்கு இயேசு கிறிஸ்துக்கு அடையாளம், ரெபேக்காள் சபைக்கு அடையாளமாக இருக்கிறாங்க. அப்போது அந்த வேலைக்காரர் யார்? பரிசுத்த ஆவியானவர். பிதாவாகிய தேவன் பரிசுத்த ஆவியானவர் அனுப்பி இருக்கிறாரு தன்னுடைய குமாரனுக்காக ஒரு மனவாட்டி ஆயத்தப்படுத்தும்படி. Hallelujah. So the Holy Spirit there is the unnamed servant. எல்லாரும் சொல்லுங்க, பெயர் சொல்லப்படாத வேலைக்காரர். இன்னொரு ஸ்டோரி இருக்குது வேதத்தில், அது நம்ம எஸ்தருடைய ஸ்டோரி. இப்போது நம்ம எல்லாருமே எஸ்தர் புத்தகத்தை அநேக தடவை நம்ம படிச்சிருப்போம். எஸ்தர் ஸ்டோரி சண்டே ஸ்கூல் டைம்லேருந்து நமக்கு ஒரு ஃபேவரட் ஸ்டோரியாக இருக்கும். எஸ்தருடைய ஸ்டோரியில் ஒரு பேர் சொல்லப்படாத வேலைக்காரர் ஒருத்தர் இருக்கிறார். ஒரு அனாதை பெண், வேறு ஜாதி ஜனத்தை சேர்ந்தவங்க அந்த அரண்மனைக்குள்ளே கொண்டு வரப்படுறாங்க. அடுத்த ராணியாக அவங்க செலக்ட் ஆகுவாங்களான்றது தான் கேள்வி. ஆனால் அவங்களுக்கு சகாயம் பண்ணுறதுக்காக ஹெகாய் அப்படின்ற ஒருத்தர் வர்றார். இப்போ ஹெகாய்னா அது அவருடைய பேர் இல்லை, ஹெகாய்னா யூனக்குன்னு அர்த்தம். அவர் ஒரு நாமத்தை குறிக்கிறது இல்லை. ஹெகாய்ன்றது ஜஸ்ட் a title. So there was an unnamed servant in the palace who helped Esther. எஸ்தர் யாரு? சபைக்கு அடையாளம். அந்த யூனக் யாரு? பரிசுத்த ஆவியானவர் அடையாளம். ஏன் தெரியுமா யூனக்? Why eunuch? Because the eunuch cannot have physical relationships with the bride. He is not there to bring the bride close to himself. He is there to get the bride ready for the king. பரிசுத்த ஆவியானவர் சபையை அவருக்காக ஆயத்தப்படுத்தல, குமாரனுக்காக ஆயத்தப்படுத்திட்டு இருக்கிறார். அப்ப எஸ்தருடைய கதையில் இருக்கிற அந்த பெயர் சூடப்படாத அந்த வேலைக்காரர் யாரு சொல்லுங்க? பரிசுத்த ஆவியானவர். அவர் ஆயத்தப்படுத்தி எஸ்தரை மனவாட்டியாகவே ஆயத்தப்படுத்தி கொண்டு வந்துடுறார். ராணியாக அவங்க முடிசூடப்படுறாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்குற ஸ்டோரி யோசேப்புடைய வீட்டில் இருக்கிற வேலைக்காரனை பற்றி தான். பாருங்க, யோசேப்பு இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளம். பிதாவால் நேசிக்கப்பட்டவர், சகோதரர்களால் வெறுக்கப்பட்டவர். இயேசு கிறிஸ்துவும் அதே மாதிரி பிதாவால் நேசிக்கப்பட்டவர், தன்னுடைய சொந்த சகோதரர்களான தன்னுடைய ஜாதி ஜனமான இஸ்ரவேலால் ஒதுக்கப்பட்டவர். ஒதுக்கப்பட்ட நிலையில் யோசேப்பை 20 வெள்ளிக்காசுக்காக வித்துறாங்க. இயேசு கிறிஸ்துவானவர் 30 வெள்ளிக்காசுக்காக விற்கப்பட்டவர். 20 வெள்ளிக்காசுன்றது ஒரு அடிமையின் விலை. இயேசுவின் காலத்தில் 30 வெள்ளிக்காசுன்றது ஒரு அடிமையின் விலை. யோசேப்பை விற்கிறதுக்காக திட்டம் போட்டது யூதா, இயேசுவை விற்று போட்டது யூதாஸ். ஒரே நாமந்தான், ஆனால் கிரீக் ஒன்று, ஹீப்ரு ஒன்று. யோசேப்பை குழியில் போடுறாங்க, தப்பே பண்ணல. நல்லா கவனிங்க. அதே போல் இயேசு கிறிஸ்துவான சிலுவையில் போடப்படுகிறார், தப்பே செய்யாமல். யோசேப்பு சிறைச்சாலையில் போடப்படுறாரு, எந்த தவறும் செய்யாமல், தவறான குற்றச்சாட்டு நிமித்தம். இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் போடப்படுகிறார், எந்த தவறும் செய்யாமல். நல்லா கவனிங்க. யோசேப்பு சிறைச்சாலையில் இருக்கும்போது 2
கைதிகள் அவரோட போடப்படுறாங்க. அதே போல இயேசு கிறிஸ்து சிலுவையில் இருக்கும்போது வலதுபுறம் ஒருத்தரும் இடதுபுறம் ஒருத்தரும் வெவ்வேறு சிலுவைகளில் ஆணி அடிக்கப்பட்டு அறையப்படுகிறார்கள். யோசேப்பு சிறைச்சாலையில் இருக்கும்போது ஒருத்தன் தப்பிக்கிறான், ஒருத்தன் செத்து போயிடுறான். சிலுவையில் நம்ம பார்க்குறோம், ஒரு கைதி ரட்சிக்கப்படுகிறார், இன்னொரு கைதி ரட்சிக்கப்பட்டதா நமக்கு ஒரு முடிவு கொடுக்கப்படுகிறது இல்லை. அதே போல இருக்குது. 30 வயசு இருக்கும்போது யோசேப்பு ஜெயிலிருந்து வெளியே வர்றாரு. 30 வயசு இருக்கும்போது தான் இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய ஊழியத்தை துவங்குகிறார். தன்னுடைய ஜனத்தால் ஒதுக்கப்பட்ட யோசேப்புக்கு நல்லா கவனிங்க, ஒரு 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 மனவாட்டி கொடுக்கப்படுறாங்க. அவங்க யாரு? புறஜாதியான ஒரு மனவாட்டி, அசினத். யோசேப்பு அவங்கள அசின்னு கூப்பிட்டு சந்தோஷப்பட்டிருந்திருக்கலாம். இயேசு கிறிஸ்துவானவர் தான் சொந்த ஜனத்தினால ஒதுக்கப்பட்ட நிலையில் புறஜாதியினரால் சேர்க்கப்பட்ட, பெரும்பாலும் புறஜாதியினராக கூடியிருக்கிற சபை தான் அவருடைய மனவாட்டி. நம்ம தான் அந்த மனவாட்டி. பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, உங்கள் பேர் அசீன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா நம்ம தான் அந்த மனவாட்டி. யோசேப்பை அவருக்கு நிச்சயிக்கப்பட்டிருக்கிற அந்த மனவாட்டி நம்ம தான். யோசேப்பு ஜெயிலிருந்து வெளியே வந்தவர் இந்த உலகத்துக்கே ஆகாரம் கொடுக்குற ஒரு கேப்டனாக மாற்றப்பட்டார். பார்வோனுடைய ரைட் ஹேண்ட் மேனா மாறினார். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து நமக்காக பிதாவின் வலது பாரிசத்தில் அமர்ந்திருக்கிறார். ஹல்லேலூயா. பஞ்சகாலம் வந்தபோது யோசேப்பு தான் எல்லாருக்கும் ஆகாரத்தை கொடுக்குற நிலைக்கு வந்தார். இன்னைக்கு உலகமே பஞ்சத்தில் இருக்குது. இயேசு கிறிஸ்துவானவர் தான் நம்மளுடைய ஜீவ அப்பமா இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ அவரை ஒதுக்கின சகோதரர்கள் அவரை தேடி வர்றாங்க. முதல் தடவை வரும்போது அவர் யாருன்னு அவரை கண்டுபிடிக்கல. இதே போல இயேசு கிறிஸ்து முதலாம் தடவை இறங்கி வந்தபோது அவருடைய ஜனங்க அவரை கண்டுபிடிக்கல. They did not recognize him as their brother. ஆனால் இரண்டாம் தடவையாக யோசேப்பு கிட்ட வரும்போது யோசேப்பு தன்னை வெளிப்படுத்துகிறார், இதோ நான் தான் உங்க சகோதரன்னு சொல்லி. அதே போல இரண்டாம் தடவை இயேசு வரப்போகிறார். செகண்ட் கமிங் ஆஃப் ஜீசஸ் எத்தனை பேர் எதிர்பார்க்குறீங்க? இயேசு கிறிஸ்து இரண்டாம் தடவை வருகிறார். அவர் வரும்போது இஸ்ரவேல் ஜனமே பார்க்க போறாங்க. யாரை குத்தி சிலுவையில் அரைஞ்சாங்கன்றது பார்க்க போறாங்க. அவங்க எல்லாருமே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு கொடுக்கப்பட போகுது. அப்போ யோசேப்புடைய ஸ்டோரி, ஜீசஸுடைய ஸ்டோரி. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. என்ன ஒரு அருமையான டைப்பாலஜி இது. கம் ஆன், are you excited to learn more? எஸ், chat boxல எஸ் ன்னு போடுங்க, இல்ல ஃபயர் இமோஜியை போடுங்க. because we have to be interactive in order to make this meeting very live. okay come on. கர்த்தர் இங்க இருக்கிறார், அவர் நம்மோட பேசிட்டு இருக்கிறார். இப்போ யோசேப்பு யாருக்கு அடையாளம் சொல்லுங்க? ஜீசஸ் அடையாளம். அப்போ யோசேப்பு வீட்டு விசாரணைக்காரர், மேனேஜர். He is the head of all servants. சரியா? அப்போ யோசேப்பு வீட்டு விசாரணைக்காரர் யாருக்கு அடையாளம்? அந்த பெயர் சொல்லப்படாத வேலைக்காரர் யாருக்கு அடையாளம்? வேதத்தில் பல பேர் சொல்லப்படாத வேலைக்காரர்கள் பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமாக இருக்கிறது போல யோசேப்பு வீட்டு விசாரணைக்காரர் இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. Come on, are you ready to get into the word? Right. Now, முதல் தடவை சகோதரர்கள் வரும்போது இயேசு கிறிஸ்துவை, அதாவது யோசேப்பை அவங்க கண்டுபிடிக்கல. ரெண்டாவது தடவை வரும்போது பெஞ்சமின் அந்த சகோதரனை கூட்டி கொண்டு வருகிறார்கள். பெஞ்சமின் யாருக்கு அடையாளம்? கடைசி நாட்களின் கிருபையின் வெளிப்பாடு கொண்ட அவருடைய சபை அடையாளம். எல்லாரும் கை உயர்த்துங்க, எல்லாரும் கை உயர்த்தி சொல்லுங்க, யோசேப்பு என்னுடைய இயேசு கிறிஸ்துவானவர். சொல்லுங்க, பெஞ்சமின் அப்படின்றது நான் தான். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஏன்னா நம்ம தான் அந்த பெஞ்சமின் ஜெனரேஷன். போடுங்க லைவ் சாட்ல, ஐ ஆம் த பெஞ்சமின் ஜெனரேஷன் போடுங்க. ஏன்னா பெஞ்சமின் ராகேலுக்கு பிறந்தவங்க. யோசேப்பை போலவே ராகேல் கிருபை அடையாளமா இருக்கிறாங்க. நம்ம எல்லாருமே கர்த்தருடைய கிருபையின் வெளிப்பாட்டை பெற்றுக்கொண்டு இந்த கடைசி நாட்களின் சந்ததியாக நம்ம இருக்கிறோம். எப்படி பெஞ்சமின் தான் கடைசி சகோதரனாக இருந்தாரோ அதே போல நம்ம எல்லாருமே கடைசி நாட்களின் கிருபையின் சந்ததியாக இருக்கிறோம். எழுதிக்கங்க உங்க நோட்ஸ்ல, பெஞ்சமின் ரெப்ரசன்ட்ஸ் த லாஸ்ட் டேஸ் கிரேஸ் ஜெனரேஷன் சர்ச். த லாஸ்ட் டேஸ் கிரேஸ் ஜெனரேஷன் சர்ச். ஜோசப் யாரு? ஜீசஸ் அடையாளம். யோசேப் வீட்டில் வேலை செஞ்ச அந்த விசாரணைக்காரன் யாரு? அந்த பேர் சொல்லப்படாத வேலைக்காரர் யாரு? Who is the unnamed steward in the house of Joseph? The Holy Spirit. Now who is Benjamin? Who is Benjamin? Benjamin is a type of the last days grace generation church. Hallelujah. அப்ப நம்ம தான் அந்த பெஞ்சமின். நல்லா கவனிங்க. இப்போ சபையோட வர்றாங்க இந்த சகோதரர்கள். அப்படின்னா இது கடைசி நாட்களுக்கு ஒரு அடையாளமாக இருக்குது. சபையோட வந்திருக்கிற அந்த இடத்துல லாஸ்ட் ஜெனரேஷன் அவங்க ரெப்ரசென்ட் பண்றாங்க, சபைக்கு அடையாளமா இருக்கிறாங்க. ஸோ இங்கே அத்தனை பேரும் வர்றாங்க. இந்த நேரத்தில் பெஞ்சமினும் அவங்க கூடவே இருக்கிறார். ஓகே, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா? எல்லாரும் சொல்லுங்க, பெஞ்சமின் கடைசி நாட்கள் சபைக்கு அடையாளமாக இருக்கிறார். சரி, வாங்க பேசேஜ்குள்ள போகலாம். அருமையான விஷயங்களை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். வாங்க. Genesis chapter 43 verse number 15. ஆதியாகமம் 43 அதுடைய
15ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனத்து வரைக்கும் உங்களுக்கு நான் படிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் என்னென்ன செய்கிறார், நமக்கு அவருடைய ஊழியம் என்ன. இன்றைக்கி நம்முடைய மெசேஜுடைய டைட்டில் இதுதான், த மினிஸ்ட்ரி ஆஃப் தி அன்னேம்ட் சர்வன்ட். பெயர் சொல்லப்படாத இந்த வேலைக்காரருடைய பணிவிடை என்ன, அவருடைய ஊழியம் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். லெட்ஸ் கோ டு Genesis 43 and I'm going to be reading from verse number 15. Genesis 43 and verse number 15. அப்பொழுது அவர்கள் காணிக்கையையும் தங்கள் கைகளில் இரட்டிப்பான பணத்தையும் எடுத்துக்கொண்டு பென்யமீனையும் கூட்டிக் கொண்டு பிரயாணப்பட்டு எகிப்துக்கு போய் யோசேப்பின் சமூகத்தில் வந்து நின்றார்கள். பெஞ்சமின் சபை அடையாளம், யோசேப் இயேசு கிறிஸ்து அடையாளம். என்ன நடக்குதுன்னு பாருங்க. பென்யமீன் அவர்களோட கூட வந்திருக்கிறத யோசேப்பு கண்டு தன் வீட்டு விசாரணைக்காரனை நோக்கி, அண்டர்லைன் பண்ணிக்கங்க, அதான் பரிசுத்த ஆவியானவர். தன் வீட்டு விசாரணைக்காரனை நோக்கி, நீ இந்த மனிதரை வீட்டுக்கு அழைத்து போய், கமான், ரெடி ஆயிட்டீங்களா? நீ இந்த மனிதரை வீட்டுக்கு அழைத்து போய், வேலைக்காரனை பார்த்து சொல்ற, நீ கூட்டிட்டு போ வீட்டுக்கு, சாப்பாட்டுக்கு வேண்டியவைகளை அடித்து ஆயத்தம் பண்ணு, மத்தியானத்தில் இந்த மனிதர் என்னோட சாப்பிடுவார்கள் என்றார். அவன் தனக்கு யோசேப்பு சொன்னபடியே செய்து அந்த மனிதரை யோசேப்பின் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனான். தாங்கள் யோசேப்பின் வீட்டுக்கு கொண்டு போகப்படுகிறதை அவர்கள் கண்டு பயந்து, முன்னே நம்முடைய சாக்குகளில் இருந்த பணத்தின் நிமித்தம் நம்மேல் குற்றம் சுமத்தி நம்மை பிடித்து சிறைகளாக்கி நம்முடைய கழுதைகளை எடுத்துக்கொள்ளும்படி நம்மை கொண்டு போகிறார்கள் என்று சொல்லி யோசேப்பு வீட்டு விசாரணைக்காரன் அண்டையில் சேர்ந்து வீட்டு வாசப்படியிலே அவனோடே பேசி, ஆண்டவனே, நாங்கள் தானியம் கொள்ளும்படி முன்னே வந்து போனோமே, நாங்கள் தங்குமிடத்தில் போய் எங்கள் சாக்குகளை திறந்தபோது நாங்கள் நிறுத்து கொடுத்த நிறையின்படியே அவனவன் பணம் அவனவன் சாக்கின் வாயிலே இருக்க கண்டோம். அதை நாங்கள் திரும்பவும் எங்கள் கையிலே கொண்டு வந்திருக்கிறோம். மேலும் தானியம் கொள்ளும்படி வேறே பணமும் எங்கள் கையில் கொண்டு வந்திருக்கிறோம். நாங்கள் முன் கொடுத்த பணத்தை எங்கள் சாக்குகளில் போட்டது இன்னார் என்று நாம் அறியோம் என்றார். அதற்கு அவன், உங்களுக்கு சமாதானம். பரிசுத்த ஆவியானவர் என்னத்தை கொண்டு வர்றார்? சமாதானத்தை கொண்டு வர்றார். அவர் சமாதானத்தின் ஆவியானவராக இருக்கிறார். அவர் சொல்றார், பயப்பட வேண்டாம், உங்கள் தேவனும் உங்கள் தகப்பனுடைய தேவனுமாய் இருக்கிறவர் உங்கள் சாக்குகளில் அதை உங்களுக்கு புதையலாக கட்டளையிட்டார். நீங்கள் கொடுத்த பணம் என்னிடத்தில் வந்து சேர்ந்தது என்று சொல்லி சிமியோனை வெளியே அழைத்து வந்து அவர்களிடத்தில் விட்டான். ஏன்னா பெரிய பேசேஜ் இது. ஆனால் இதை நம்ம பாயிண்ட் பை பாயிண்ட் நம்ம பிரேக் பண்ணி நம்ம கொண்டு வர போகிறோம். ஆனால் திரும்ப திரும்ப இதே பேசேஜுக்கு நம்ம வர போகிறோம். ஓகே, கமான், ரெடியாக இருக்கிறீங்களா? முதல் பாயிண்ட், ஜோசப் இஸ் ஜீசஸ், பெஞ்சமின் இஸ் a church and the unnamed servant is the Holy Spirit. யோசேப்பு சபையை பார்த்த உடனே பரிசுத்த ஆவியானவர்கிட்ட சொல்கிறாரு, வேலைக்காரனை பார்த்து சொல்கிறாரு, என் வீட்டுக்கு கொண்டு போ, என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போ. கூட்டத்தில் கூட்டமாக வந்துட்டு அவங்கள அனுப்பிவிட வேண்டாம். எல்லா ஜனங்களும் வந்து தானியம் வாங்குறதுக்கு க்யூவில் நிற்கிறாங்க, இவங்களும் க்யூவில் வந்து நிப்பாட்டி தானியத்தை கொடுத்து அனுப்பிட வேண்டாம். அவங்க ஸ்பெஷல், அவங்க ஏன் ஜனங்க, அவங்க ஏன் குடும்பத்தினர், அவங்க ஏன் சகோதரர்கள், அதனால் அவங்கள ஏன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போ. கூட்டத்தோட கூட்டமாக வந்துட்டு போக வேண்டாம், என்னோட உட்கார்ந்து சாப்பிட்றதுக்கு ஆயத்தம் பண்ணு. சாப்பாடுனா உறவு, சாப்பாடுனா நெருக்கம், சாப்பாடுனா ஐக்கியம்னு அர்த்தம். நம்பர் ஒன், the Holy Spirit leads you into a fellowship with Jesus. Come on, take this down. The Holy Spirit leads you into a fellowship with Jesus. எப்படி அந்த பெயர் சொல்லப்படாத வேலைக்காரன் அங்கே இருக்கிற அத்தனை பேரையும் யோசேப்புடைய வீட்டுக்கு கொண்டு போனாரோ, இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் யோசேப்போட உட்கார்ந்து அமர்ந்து சாப்பிடும்படி நம்மை ஒரு உறவுக்குள்ள வழி நடத்துகிறார். கை உயர்த்தி பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றி செலுத்தி சொல்லுங்க, Holy Spirit, I want to be close to Jesus. I want to be in close touch with Jesus. என்னை இயேசுவோட ஒரு நெருக்கத்தை கொண்டு போங்க. I want to be in close touch with Jesus. I don't just want to hear about Jesus. I want to be close to him. Hallelujah. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மளை பார்த்து சொல்றார், வாங்க வீட்டுக்கு. வாசல்ல நின்று அப்படியே போயிடாதீங்க, தானியத்தை வாங்கிட்டு அப்படியே போயிடாதீங்க. ஏசப்பா எனக்கு சுகம் வேணும், சுகத்தை வாங்கிட்டு போயிட வேண்டாம். எனக்கு செழிப்பு வேணும், செழிப்பை மட்டும் வாங்கிட்டு போயிடாதீங்க. எனக்கு விடுதலை வேணும், விடுதலை மட்டும் வாங்கிட்டு போயிடாதீங்க. எல்லா ஜனம் மாதிரி நீங்களும் வந்து ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போயிடாதீங்க. அவருடைய வீட்டுக்குள்ளே வாங்க. அவர் உங்களோட உட்கார்ந்து பேசணும்னு ஆசைப்படுறாரு. அவர் உங்ககிட்ட நெருக்கமாக இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. அவர் ஐக்கியத்தை விருப்பப்படுகிறார். பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, கூட்டத்தோட கூட்டமாக போயிடாதீங்க, அவரோட நெருக்கமாக உட்காந்து சாப்பிடுங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். யாராவது சாட் பாக்ஸில் ஃபெலோஷிப்னு சொல்லி டைப் பண்ணுங்க.
chat boxல fellowship ன்னு டைப் பண்ணுங்க. Come on, Jesus wants to have fellowship with you. That's why the Holy Spirit is inviting you into a fellowship with Jesus. Hallelujah. Come on, கர்த்தர் எவ்வளவு நல்லவரா இருக்கிறார். முதல் ஊழியம், இன்னைக்கு பரிசுத்த ஆவியானுடைய 7 ஊழியங்களை பார்க்க போறோம் இந்த பேசேஜ்ல இருந்து. முதல் ஊழியம் என்னன்னா, பரிசுத்த ஆவியானவர் யோசேப்போட ஒரு நெருக்கத்துக்குள்ள நம்மளை கொண்டு போக போறார். A fellowship with Jesus. A fellowship with Jesus. ரெண்டாவதாக பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்யணும்னு யோசேப்பு சொல்றாரு. 16ஆம் வசனத்துல சொல்றாரு, மத்தியானத்துல அவங்க என் கூட சாப்பிட்றதுக்காக அடித்து ஆயத்தப்படுத்து. எல்லாரும் சொல்லுங்க, அடித்து 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 ஆயத்தப்படுத்தினான்னு அர்த்தம். கூப்பிட்டு 2 அடி அவங்கள எப்படா திருந்துவீங்க அப்படின்ட்டு உட்காந்து சாப்பிட உட்காரவே, அப்படி இல்லை. சரியா? இப்போ சில அம்மாமாருங்க குழந்தைங்களுக்கு அப்படி பண்ணுறாங்க, 2 அடி வச்சு உட்கார சாப்பிட்றா அப்படின்றாங்க. ஓகே, நான் எப்போ பார்த்தாலும் சிக்கன் வேணுமா உனக்கு, எப்போ பார்த்தாலும் பிரியாணி வேணுமா உனக்கு, தயிர் சாதம் சாப்பிட மாட்டியா? இப்போ அந்த மாதிரி சொல்ல இவர் போய் 2 அடி வச்சு அவங்கள உட்காரவே, அவங்களாம் சும்மா சாப்பிட மாட்டானுங்க அப்படின்னு சொல்லாமல் அடித்து சாப்பாடு ஆயத்தப்படுத்தினா என்ன அர்த்தம்? இப்போ நல்லா கவனிங்க, காய்கறிகளை பிச்சு போட்டு ஒரு வெஜிடபிள் பலாவ் பண்ணுன்னு சொல்லலன்னு அர்த்தம். அவர் சொல்ற அடித்து ஆயத்தப்படுத்தின அர்த்தம். ஒரு மிருகத்தை கொண்டு வா, அதை அடித்து ஆயத்தப்படுத்து. இது வெறும் வெஜிடேரியன் சாப்பாடு இல்லை. நல்லா கவனிங்க, நம்ம வெஜிடேரியன்ஸ்க்கு எகெயின்ஸ்ட் இல்லை. ஆனால் நீங்கள் வெஜிடேரியனாக ஏன் இருக்கிறீங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. அது மட்டும் நான் சொல்கிறேன் பாருங்களேன், எனக்கு ரொம்ப துக்கமாக இருக்குது உங்களை நினைக்கும் போது. We are not against people who only love vegetables. God bless you. God bless you. But the point is this, Joseph gave them a sacrifice food. Hallelujah. பலியின் நிமித்தம் அவங்களுக்கு ஒரு ஆகாரத்தை கொடுத்தார். ரெண்டாவது பாயிண்ட் எழுதிங்க, மிக முக்கியமானது. பரிசுத்த ஆவியானவர் இயேசுவோட ஒரு நெருக்கத்தில் கொண்டு போகிறது மட்டும் இல்லாம, இயேசு கிறிஸ்துவின் பலியின் அருமையான ஆகாரத்தின் உணவை நமக்கு தருவார். He feeds you solid food from Jesus sacrifice. எழுதிங்க, solid food. பரிசுத்த ஆவியானவர் வெறும் மேல் நோட்டமா பேசிக் தியாலஜி மட்டும் சொல்லிக் கொடுக்க போக வரல. ஆழமான சத்தியங்கள் அடித்து ஆயத்தப்படுத்தப்பட்ட அந்த ஆரோக்கியமான சாப்பாடு, விசேஷித்த சாப்பாடை கொண்டு வருவார். ரெண்டாவது மினிஸ்ட்ரி இதுதான், எழுதிங்க. The Holy Spirit feeds you solid food of Jesus sacrifice. அடித்து ஆயத்தப்படுத்தினார். ஒரு மிருகத்தை அடித்து ஆயத்தப்படுத்தினார். Hallelujah. By the way, eating non-veg is not sin. ஞாபகம் வச்சுங்க. ஒரு சில பேர் அப்படி வருவாங்க கடைசி நாட்களில், நான்வெஜ் சாப்பிடக்கூடாது அப்படின்னா. ஆனால் நான் உங்கள்கிட்ட தெளிவாக சொல்கிறேன் பாருங்களேன், வேதத்தில் 13 தடவை தான் வெஜிடேரியன் சாப்பாடு மென்ஷன் ஆகிருக்குது. ஆனால் நான் வெஜிடேரியன் சாப்பாடு 290 தடவை மென்ஷன் ஆகிருக்குது. இப்போ நீங்கள் வேணால் ஆராய்ஞ்சு பார்த்துங்கன்றேன். நான் அன்றைக்கி ஜீசஸ் 5 அப்போ 2 மீன் கொடுத்தாரு. கரெக்டாக இல்லை? 5 அப்போ, அதுக்கப்புறம் 2 தக்காளி வெட்டி தரல, 2 வெங்காயத்தை வெட்டி தரல, 5 அப்போ 2 மீன் நான்வெஜ். ஓகே, கெட்டகுமாரன் வீட்டுக்கு வரும்போது அவங்க அப்பா, வாங்கடா நம்ம எல்லாரும் துக்க கஞ்சி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்ல, கொழுத்த கன்று அடிப்பித்து அந்த ஊருக்கே பீஃப் பிரியாணி போட்டார் அவங்க அப்பா. ஓகே, கைவர்த்தி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. தேங்க்யூ ஜீசஸ் ஃபார் நான்வெஜ். ஹல்லேலூயா. ஆமென். ஒரு சில பேர் நினைக்கிறாங்க, நான் ஏதேன் தோட்டத்தில் இருந்திருக்கலாமே, ஏதேன் தோட்டத்தில் வெறும் வெஜிடேரியன் தான், இப்போ வெளியே வந்துட்டோம் நம்ம நான்வெஜ் சாப்பிட முடியுது. By the way, let's come back to the topic, but the point is this, the Holy Spirit feeds you solid food of Jesus sacrifice. வாங்க எல்லாருமே Hebrews chapter 5 verse number 12 and 13. இந்த இடத்துல இந்த ஆசிரியர் சொல்றாரு, அந்த விசுவாசிகளை பார்த்து சொல்றாரு பாருங்களேன். காலத்தை பார்த்தால் போதகராக இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாக இருக்கிறது. என்ன அர்த்தம்? மறுபடியும் உபதேசிக்கணும் மாதிரி சொல்லார். பேசிக்கையே சொல்லிக் கொடுக்கணும் மாதிரி இருப்பா உங்ககிட்ட. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல, அண்டர்லைன் பண்ணுங்க. அவர் சொல்றார் விசுவாசிகளை பார்த்து, என்னப்பா ஸ்ட்ராங் ஃபுட் கொடுக்க முடிய மாட்டேங்குது உங்களுக்கு, சாலிட் ஃபுட் கொடுக்க முடிய மாட்டேங்குது, ஆகாரத்தை இல்லை, பாலை உண்ணத்தக்கவர்களாக இருக்கிறீர்கள். இவ்வளோ வயசாயிடுச்சு, இன்னும் வேதத்துலேருந்து சின்ன குழந்தைக்கு பால் கொடுக்குற மாதிரி தான் உன்ட்ட பேசணுமா இருக்குது. அப்புறம் சொல்றார், பால் உண்கிறவன் குழந்தையாக இருக்கிறபடினாலே நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவனா இருக்கிறான். கவனிச்சிங்களா? ஏசு கிறிஸ்துவின் கிருபையால் நீதிமானாக்கப்பட்ட அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டவன் தான் சாலிட் ஃபுட்டுக்கு ரெடின்னு சொல்றார். 14ஆம் வசனம் பாருங்க. பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானாந்திரியங்களை உடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும். அப்படின்னா அர்த்தம், when you mature, the Holy Spirit wants to give you solid food.
சாலிட் ஃபுட். ஓகே, கை உயர்த்துங்க. பரிசுத்த ஆவியானவர்கிட்ட ஜெபம் பண்ணி சொல்லலாமா? பரிசுத்த ஆவியானவரே, நான் கிறிஸ்துக்குள்ள நீதிமான் ஆக்கப்பட்டதை நான் விசுவாசிக்கிறேன். கிருபையினால தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன்றதை நான் விசுவாசிக்கிறேன். இதோ நான் மெச்சூர் ஆகிட்டு இருக்கிறேன். உங்கள் வார்த்தையிலேருந்து எனக்கு சாலிட் ஃபுட் கொடுங்க ஆண்டவரே, நல்ல ஆகாரத்தை கொடுங்க. ஹோலி ஸ்பிரிட், ஜீசஸின் சாக்ரிஃபைஸ் உடைய வெளிப்பாடை எனக்கு கொடுங்க. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். முதலாவது சொல்கிறார், வீட்டுக்குள்ளே கொண்டு வா, ஐக்கியத்துக்குள்ளே கொண்டு வா. ரெண்டாவது யோசேப்பு சொல்கிறாரு, அடித்து ஆயத்தம் பண்ணு. அப்படின்னா நல்ல கறி சாப்பாடு ரெடி பண்ணு. இவங்க பால் குடிக்கிற குழந்தைங்க இல்லை. எப்போ பெஞ்சமின் சந்ததி வந்துச்சோ, எப்போ கிருபையின் சந்ததி வந்துச்சோ, அவங்களுக்கு அடித்து ஆகாரத்தை ஆயத்தம் பண்ணு, அவங்களுக்கு நல்ல சாலிட் ஃபுட்டை கொடுக்கலாம். ஹல்லேலூயா. ஸோ இவங்களும் வந்துட்டாங்க. இப்போ கூட்டிகிட்டு வர்றார், எல்லாம் வாங்கப்பா, எல்லாம் வீட்டுக்கு வாங்க. இப்போ நல்லா கவனிங்க, இந்த சகோதரர்களுக்கு இன்னும் யோசேப்பு தான் அவங்க சொந்த சகோதரன்னு தெரில. பயந்துட்டே வர்றாங்க, வீட்டுக்கு வர்றாங்க. இப்போ இவங்க நினைக்கிறாங்க, ஏன் தெரியுமா வீட்டுக்கு கொண்டு போக வச்சுன்னுக்கிறாரு, நம்மளுடைய ஆடு மாடு கழுதை எல்லாத்தையும் திருடுறதுக்கு தான், நம்மளை சாவடிக்க போகிறாரு, இல்லைன்னா நம்மளை ஜெயிலில் போட போகிறார் அப்படின்னு நினச்சா. நம்மளை ஜெயிலில் போட போகிறாரு. ஐயோ, நம்ம தப்பு பண்ணிட்டோமே. முதல் தடவை நம்ம சாக்கு பையில் அந்த பணம் வந்துச்சு, நம்ம தான் திருடுங்கன்னு ஏற்கனவே சொன்னாரா, நம்ம திருடிட்டு போயிட்டான்னு நினச்சி நம்மளை சிறைச்சாலையில் போடுறதுக்கு தான் கூட்டின்னு போயிடுறாரு. பயந்துட்டே வர்றாங்க. இப்போ பயந்துட்டே வாசல்லே நின்று பேசுகிறாங்க ஆவியானவர்கிட்ட, ஆவியானவர் அடையாளமாக இருக்கிற வேலைக்காரங்கிட்ட. ஐயா, உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், நாங்கள் பணத்தை கொடுத்துட்டோம், எப்படி பணம் வந்துச்சுன்னு தெரில, தயவுசெய்து தப்பாக நினைக்காதீங்க. அப்போ அவர் சொல்கிறாரு பாருங்க, உங்கள் பேமெண்ட்டை நான் வாங்கிட்டேன். வெயிட் அ மினிட். இந்த சகோதரர்கள் சொன்னது உண்மை, ஃபேக்ட் தான். அவங்க கொடுத்த பணம் அப்படியே அவங்களுக்கு ரிட்டர்ன் இருக்கிறது தான் அவங்க பார்த்தது, அதுதான் உண்மை. இவர் எப்படி போய் சொல்ல முடியும்? இவர் பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமாக இருக்கிறாரு. பை த வே, இவர் யோசேப்புடைய அசிஸ்டண்ட்டாக இருக்கிறாரு. யோசேப்பு பொய் சொல்கிறவர் இல்லை, யோசேப்பு நேர்மையான ஒரு ஊழியக்காரன். அப்போ இவர் எப்படி பொய் சொல்லுவார்? இவர் பொய் சொல்லலன்ற நான். அப்போ இவர் வாய் திறந்து சொல்கிறாரு, உங்கள் பேமெண்ட்டை நான் வாங்கிக்கிட்டேன் அப்படின்னு. அப்படின்னு அர்த்தம், இவங்க பணத்தை கட்டினது இவங்களுக்கே ரிட்டர்ன் வந்துருச்சு. ஆனால் இவங்களுக்காக வேற ஒருத்தர் பணத்தை கட்டி இருக்கிறாரு. சொல்லுங்க, உங்களுக்கு தெரியும், ஆன்சர் தெரியும், சொல்லுங்க. யார் இவங்களுக்கா பணத்தை கட்டியிருப்பா? யார் இவங்களுக்கா கிரயத்தை கட்டியிருப்பா? இவங்க சகோதரனான யோசேப்பு. யோசேப்பு அவங்களுக்காக பணத்தை கட்டியிருப்பார். இவங்கெல்லாம் என் சகோதரர்கள், அவங்க தானியம் வாங்குறதுக்காக நான் பணத்தை கட்டுறேன்னு சொல்லி பணத்தை கட்டிட்டாரு. அவங்க கொடுத்த பணத்தை அவங்களுக்கே ரிட்டர்ன் அனுப்பியாச்சு. அதனால தான் வேலைக்காரன் சொல்கிறாரு, ஐயோ பயப்படாதீங்க, உங்களுக்கு வர வேண்டிய கிரயத்தை நான் வாங்கிக்கிட்டேன். அப்படின்னா அன்னைக்கு அந்த வேலைக்காரன் என்ன தெரியுமா சொல்லி கொடுத்தாரு? நீ உன் பணத்தை கொண்டு தானியத்தை வாங்கணும்னு அவசியம் இல்லை, உனக்காக கிரயம் கட்டப்பட்டது. இன்னைக்கு உனக்கு தேவையான தானியங்கள் இலவசமானது, கிருபையானது. அவர் கிரயத்தை கட்டி முடிச்சதுனால நீ கிரயத்தை கட்ட தேவையில்ல, எல்லாமே கிருபை. சத்தமா சொல்லுங்க, கிருபை. So number 3, the servant taught them about the price that has been paid. கிரயம் கட்டப்பட்டது கிருபையினால தான் வாழ முடியும்னு சொல்லி அவர் போதிக்கிறார். மூணாவது பாயிண்ட் எழுதிங்க, the Holy Spirit teaches us of the riches of God's grace. What an amazing truth. The Holy Spirit teaches us of the riches of God's grace. தேவ கிருபையின் ஐஸ்வர்யத்தை பற்றி பரிசுத்த ஆவியானவர் போதிக்கிறார். இன்னொரு வசனத்தை உங்களுக்கு எடுத்து காமிக்கணும்னு ஆசைப்படுறேன். 1 கொரிந்தியர் 2:12 பாருங்க. நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகள். இந்த அருளப்பட்டவைகள்ன்ற வார்த்தை என்ன தெரியுமா? கிருபையாக கொடுக்கப்பட்டதுன்னு அர்த்தம், இலவசமாக கொடுக்கப்பட்டதுன்னு அர்த்தம். அருள்னா என்னது? கிருபை தானே. நம்ம அருளப்பட்டதுன்னா சும்மா கொடுத்துட்டு போயிட்டார் நினைக்காதீங்க, இலவசமாக தாராளமாக கிருபையாக கொடுத்தாருன்னு அர்த்தம். பாருங்க, தேவனால் எங்களுக்கு கிருபையாய் கொடுக்கப்பட்டதை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம். கைகளை உயர்த்துங்க பார்க்கலாம். வாங்க பரிசுத்த ஆவியானவர்கிட்ட ஜெபம் பண்ணி சொல்லலாம். ஆவியானவரே, எனக்கு கிருபையை போதித்தருளும். இலவசமாக கொடுக்கப்பட்டிருக்கிற உங்களுடைய ஆசீர்வாதங்களை அறிந்து கொள்ளும்படி எங்களோட பேசுங்க. Holy Spirit teaches grace. Holy Spirit teaches grace. Come on everybody, lift up your hand and start saying, Holy Spirit teach us the grace of our Lord Jesus Christ. பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்கு கிருபையை போதித்தருளும். ஹல்லேலூயா, கிருபையை போதித்தருளும். எபிரேயர் 10:29 படிக்கிறோம், அவர் கிருபையின் ஆவியானவர் அப்படின்ற நாமம் கொண்டவர். You know who the Holy Spirit is? He is the Spirit of grace. He will teach you grace. ஆமென். கிருபை, கிரேஸ் ன்னு சொல்லி போடுங்க பார்க்கலாம் chat boxல. கிரேஸ். முதலாவது பரிசுத்த ஆவியானவர் இயேசுவோடு ஒரு ஐக்கியத்துக்குள்ள வழி நடத்துகிறார். ரெண்டாவது பரிசுத்த ஆவியானவர் அடித்து ஆகாரத்தை ஆயத்தப்படுத்துகிறார். அப்படின்னா நல்ல ஆகாரத்தை நம்மளுக்கு ஆயத்தப்படுத்துகிறார். மூன்றாவதாக பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்கு கிருபையை போதிக்கிறார். மதத்தை போதிக்கிறதுக்கு பரிசுத்த ஆவியானவர் தேவையில்லை.
நல்லது செஞ்சால் நல்லது கிடைக்கும், கெட்டது செஞ்சால் உனக்கு கெட்டத்தான் நடக்கும்னு சொல்கிறதுக்கு பரிசுத்த ஆவியானவர் தேவையில்லை. எல்லா மதமும் அதை தான் சொல்லுது. அது ஒவ்வொருத்தருடைய மனசாட்சியிலே ஆழமாக பதியுது. ஒவ்வொரு சின்ன பிள்ளைக்கு கூட தெரியும் தப்பு பண்ணால் தண்டனை வரப்போகுதுன்னு சொல்லி. அதனால தான் அவன் பயத்தோடு வாழ்வான். அதனால தான் குற்றம் பண்ணுவான். மூஞ்ச பார்த்தாலே கண்டுபிடிச்சலாம் அவன் தப்பு பண்ணிட்டான். ஏன்னா அவன் எதிர்பார்க்குறான் கெட்டது நடக்கும்னு சொல்லி. மதத்தை பிரசங்கம் பண்ண பரிசுத்த ஆவியானவர் தேவையில்லை, அபிஷேகம் தேவையில்லை. கிருபையை பிரசங்கம் பண்ண தான் பரிசுத்த ஆவியானவர் தேவை. ஏன்னா நல்லது பண்ணால் நல்லது கிடைக்கும், கெட்டது பண்ணால் கெட்டது கிடைக்கும்னு அது புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு மாபெரும் ஞானம்லாம் தேவையில்லை. அது நார்மல் ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டிங்லேயே நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். ஆனால் நீ பண்ணாத நல்லது உனக்கு கிடைக்க போகுது, நீ பண்ண கெட்டது உனக்கு கிடைக்க போகிறது இல்லைன்னு பிரசங்கம் பண்ணுறது தான் ஆவியானவர் தேவை. ஏன்னா அதை தான் புரிஞ்சுக்க முடியாது. அதுக்கு தான் வெளிப்பாடு தேவை. அதுக்கு தான் ஆழமான சத்தியங்கள் போதிக்கப்படணுமா இருக்குது. மதத்தை பிரசங்கம் பண்ண பரிசுத்த ஆவியானவர் தேவையில்லை. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? கை உயர்த்தி காமிங்க பார்க்கலாம். You don't need the Holy Spirit to preach the law, to preach religion, but you definitely need the Holy Spirit to preach the grace of God. தேவனுடைய கிருபையை போதிக்கிறதுக்கு. ஆனால் அதுக்காக தான் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்திருக்கிறார். கிருபையை போதிக்கும்படி இறங்கி வந்திருக்கிறார். அப்போ அந்த வேலைக்காரன்ட்ட போய் கேட்குறாங்க, ஐயா நாங்கள் காசை கொடுத்துட்டோம், திரும்பி அவன் வச்சிருந்துன்னு எனக்கு தெரியல. அப்போ பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார், பயப்படாத, நான் வாங்கிட்டேன். நீ கட்ட வேண்டியது இன்னொருத்தர் கட்டிட்டாருன்றது அந்த இடத்துல சுட்டி காமிக்கிறார். யோசேப்பு கட்டியிருப்பார், அவங்களுக்கு இலவசமாக கர்த்தர் கொடுத்தாரு. கைவெற்றி சொல்லுங்கள், ஏசு கிரயத்தை கட்டினதுனால நான் அவருடைய ஆசீர்வாதங்களை இலவசமாக பெற்றுக்கொள்கிறேன். எத்தனை பேர் இன்னைக்கு சுகோன்ற தானியம் வேணும்னு வந்திருக்கிறீங்க? எத்தனை பேர் செழிப்புன்ற தானியம் வேணும்னு வந்திருக்கிறீங்க? எத்தனை பேர் சமாதானம்ன்ற தானியம் வேணும்னு வந்திருக்கிறீங்க? அது அத்தனையும் கிருபையாலே, எல்லாம் கிருபையால கர்த்தர் கொடுத்துருக்கிறார் இன்னைக்கு. ஹல்லேலூயா, கம் ஆன். ஸோ இவங்க இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் சிமியோனை ரிலீஸ் பண்ணுறார். எல்லாம் சொல்லுங்கள் சிமியோன் அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு அவருடைய ஸ்பெல்லிங் தெரிஞ்சிச்சுன்னா சாட் பாக்ஸில் போடுங்க சிமியோன். SIMEON, சிமியோன். சிமியோனை கொண்டு வர்றார். இப்போ சிமியோனை வந்து முதல் தடவை வரும்போது பிடிச்சி சிறையில் போட்டுறார். நீ போய் பெஞ்சமினை கூட்டின்னு வர வரைக்கும் இவனை ஜெயிலில் வச்சுக்கிறேன் நான் அப்படின்னு. சிமியோனை ரிலீஸ் பண்ணுறாரு. சிமியோனை ரிலீஸ் பண்ணோன்னே எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. எல்லாரும் ஒன்றா சாப்பிட்றதுக்கு ஆயத்தமாயிட்டாங்க, உட்கார்றதுக்கு. ஆனால் சிமியோனை ரிலீஸ் பண்ணாரா? நீங்கள் சொல்லுங்கள், ஜோசப் யார் கிடையாலும்? ஜீசஸ். வெரி குட். அந்த பெயர் சொல்லப்படாத வேலைக்காரன், யோசேப்புடைய வீட்டு விசாரணைக்காரர் யார் கிடையாலும்? ஹோலி ஸ்பிரிட். ஹோலி ஸ்பிரிட் யாரை கொண்டு வர்றாரு? சிமியோனை கொண்டு வர்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படி என்ன அர்த்தம்? சிமியோன் என்ற பேருக்கு என்ன அர்த்தம்? சிமியோன் என்ற பேருடைய எட்டிமாலஜி, அதோடைய ரூட் வேர்ட் வந்து ஷம்மா. சிமியோன் பிறக்கும் போது அவங்க தாயார் சொல்றாங்க, எல்லாரும் கேளுங்க, எனக்கு ஒரு மகன் பிறந்திருக்கிறான், என் கணவர் என்னை நேசிப்பார் அப்படின்னு. லேயால் அப்படி தான் பேர் வைக்கிறாங்க. அப்போ சிமியோன் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? கேளுங்கன்னு அர்த்தம். லிசன், ஹியர். ஹியரிங், கேட்கிற திறன். கவனிங்க, நல்லா கவனிங்க. எப்போ ஜீசஸோட ஒரு நெருக்கத்தில் வர்றோமோ, எப்போ அவருடைய சாலிட் ஃபுட்டை சாப்பிட ஆரம்பிக்கிறோமோ, எப்போ கிருபை புரிஞ்சுக்கிறோமோ, நல்லா கவனிங்க. நம்பர் 4, you know what the Holy Spirit does? He restores the hearing of our spiritual enlightenment, of our spiritual senses. He restores hearing. அவர் நம்முடைய கேட்கிற திறனை நமக்கு திருப்பி தருகிறார். பரிசுத்த ஆவியானவர் பேசுகிற அந்த குரலை கேட்கிற திறனை திருப்பி தருகிறார். தேவனுடைய குரலை கேட்கிற திறனை நமக்கு ரெஸ்டோர் பண்ணுறாரு. எழுதிக்கங்க. நம்பர் 4, the Holy Spirit restores your hearing. He will restore your hearing. சிமியோனை திருப்பி தர்றார் அப்படின்னா அர்த்தம் ஷம்மாவை திருப்பி கொண்டு வர்றார். ஷம்மானா அர்த்தம் கேட்கிற திறனை திருப்பி கொடுக்குறார். எத்தனை பேர் தேவனுடைய குரலை நல்லா சத்தமாக கேட்கணும்னு ஆசைப்படுறீங்க? நான் சத்தமானா ஃபிசிக்கல் ஆடிபிலிட்டி சொல்ல, நான் ஐம் டாக்கிங் அபவுட் யோர் ஹார்ட் வேர் யூ கேன் ஹியர் த ஹோலி ஸ்பிரிட் ஸ்பீக்கிங் வெரி கிளியர்லி. தேவனுடைய குரலை நல்லா தெளிவாக கேட்கணும்னு விருப்பப்படுறவங்க கை உயர்த்துங்க. பரிசுத்த ஆவியானவர் தான் அதை உங்கள் ஊழியத்தில், உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஊழியமாக செய்ய போகிறார். பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய குரல் கேட்கும்படி நமக்கு செய்வார். தேவனுடைய குரல் கேட்கும்படி பாருங்க, நல்லா கவனிங்க. இஸ்ரவேல் ஜனங்க இயேசுவை ரிஜெக்ட் பண்ணும்போது சுவிசேஷத்தை கேட்கிற திறனை அவங்ககிட்ட இருந்து கர்த்தர் எடுத்து போட்டார்னு சொல்ல முடியும். எப்படி அதை நம்ம சொல்ல முடியும்னா, நல்லா கவனிங்க. பல நூற்றாண்டுகளாக இஸ்ரவேல் ஜனங்க சுவிசேஷத்துக்கு திறந்து கொடுத்தவர்களா இல்லை. இதெல்லாமே ஒரு அடையாளமாக பார்க்கலாம். கெத்செமனே தோட்டத்தில் இயேசு கிறிஸ்து அரெஸ்ட் ஆகிறார். அவர் அரெஸ்ட் ஆகும்போது பேதுருன்றவர் என்ன பண்ணுறாரு? சொல்லுங்க, பேதுருன்றவர் என்ன பண்ணார்? அந்த மல்கஸ் என்றவனுடைய காதை வெட்டுறாரு. பேதுரு, சைமன் ஆல்சோ கம்ஸ் ஃப்ரம் ஷமா. ஷமான்றது ஹியரிங். என்னத்தை வெட்டினாரு? காதை வெட்டினாரு. வெயிட் a minute, come on, see that's a prophetic picture. இயேசு கிறிஸ்துவை அவங்க ரிஜெக்ட் பண்றாங்க மேசியாவாக. அவங்களுடைய கேட்கிற திறனை அவங்க இழக்கிறாங்க. ஆனா எப்போ பெஞ்சமின் திரும்பி வர்றானோ அப்போ கேட்கிற திறன்
சிமியோன் திரும்பி வர்றாரு. எல்லாரும் சொல்லுங்க, ஆஃப்டர் பெஞ்சமின் கம்ஸ் சிமியன் இஸ் ரெஸ்டோர்ட். இன்னொரு தடவை எழுதிக்கங்க, when பெஞ்சமின் கம்ஸ் சிமியன் இஸ் ரெஸ்டோர்ட். பெஞ்சமின் யாரு? கடைசி நாட்கள்ல கிருபையை போதித்து அங்கீகரிக்கிற சபை. கடைசி நாட்கள்ல சபை கிருபையை பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கும் போது சிமியன் ரிட்டர்ன் ஆகுது. சிமியன்னா யாரு? இஸ்ரவேலுடைய கேட்கிற திறன். அதனால தான் இந்த காலத்துல, கமான் சத்தமா ராமேன்னு சொல்லிருங்க, இந்த காலத்திலேயே எங்க கிருபையின் வெளிப்பாட்டை கர்த்தர் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாரோ இஸ்ரவேல் ஜனங்க சுவிசேஷத்துக்கு இப்போ ஓப்பனா இருக்கிறாங்க. why? when Benjamin generation comes, Simeon is restored. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். ஹalleluya. நம்மலாம் யாரு? இஸ்ரவேல் ஜனங்க ஆயிரக்கணக்கில் இயேசுவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொள்ளுகிற அந்த மாபெரும் காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். we are the generation that is seeing thousands of people receiving Jesus as a Lord and Savior in the land of Israel. From the people of Israel, because Simeon is restored. பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, சிமியன் வந்தாச்சுன்னு சொல்லுங்க. சிமியன் வந்தாச்சு, சிமியன் வந்தாச்சு. பரிசுத்த ஆவியானவர் இஸ்ரவேலுக்கு திரும்பவும் கேட்கிற திறனை திருப்பி கொண்டு வர்றாரு. ஏன்னா பெஞ்சமின் ஜெனரேஷன் எழும்பியாச்சு. அதனால தான் நம்ம எல்லாரும் கிருபையை பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கணும். அதனால தான் நம்ம எல்லாரும் சுவிசேஷத்தை சுவிசேஷமாக பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கணும். அதனால தான் நம்ம எல்லாருமே ஏசு செய்து முடிச்சுட்டார், நீங்கள் செய்ய தேவையில்லை நம்ம பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கணும். நல்லா கவனிங்க, கிருபைன்றது ஒரு லைசன்ஷியஸ் லைஃப் ஸ்டைல் இல்லை அப்படின்னு நினச்சிடாதீங்க. கிருபையின் பிரசங்கம்ன்றது ஜனங்களை பாவத்தை தூண்டி விடும் சொல்லி தப்பாக நினச்சிக்காதீங்க. கிருபையின் பிரசங்கம் இயேசுவை உயர்த்துற பிரசங்கம், சிலுவையை உயர்த்துற பிரசங்கம், உண்மையான பரிசுத்தத்தை கொண்டு வருகிற பிரசங்கம். ஹalleluya. எல்லாம் கைவேர்த்தி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் கேட்கிற திறனை நமக்கு திருப்பி கொண்டு வருகிறவர். எல்லாரும் உங்க காது மேல கை வச்சு சொல்லுங்க, ஹோலி ஸ்பிரிட் என் இருதயத்தின் செவிகளை திறந்தருளும். நான் இயேசு கிறிஸ்துவின் குரலை நான் கேட்கணும். நான் இயேசு கிறிஸ்துவின் சத்தத்தை நான் கேட்கணும். தேவன் பேசுகிற சத்தத்தை நான் கேட்கணும். ரெஸ்டோர் மை ஹியரிங் லார்ட் இன் ஜீசஸ் நேம். In Jesus name. Hallelujah. Chat boxல போடுங்க, hearing ன்னு போடுங்க பார்க்கலாம். Hearing, H-E-A-R-I-N-G. H-E-A-R-I-N-G. Come on. எத்தனை பேர் பெற்றுக்கொண்டுட்டு இருக்கிறீங்க? How many are receiving today? Come on. Number 5. What happens? What happens? Number 5. வாங்க, ஆதியாகமம் 43:24 என்ன நடந்துச்சுன்னு பாருங்க. ஆதியாகமம் 43:24 23 வரைக்கும் படிச்சிட்டோம் இல்லையா? 24 படிக்கலாமா? மேலும் அந்த மனிதன், பரிசுத்த ஆவியானவர், அவர்களை யோசேப்பின் வீட்டுக்குள்ளே கொண்டு போய், ஃபெலோஷிப்குள்ள கொண்டு போய், அவர்கள் தங்கள் கால்களை கழுவும்படி தண்ணீர் கொடுத்து, வெரி இம்பார்ட்டன்ட் டீடைல், அவர்களுடைய கழுதைகளுக்கு தீவனம் போட்டான். கவனிச்சிங்களா? அவர்கள் தங்கள் கால்களை கழுவும்படி தண்ணீர் கொடுத்து, அடுத்தது என்னது? அவங்க என்ன நினைச்சாங்க? கழுதைங்களெல்லாம் எடுத்துக்குவார் இவரு. நிறைய பேர் சொல்றது, ஏசுகிட்ட வந்தா வாழ்க்கையே எடுத்துக்குவார் அப்படின்னா அர்த்தம். ஏசுகிட்ட வந்தா ஐயோ என் வேலை போயிடும், ஏசுகிட்ட வந்தா ஐயோ நான் என்னை நடுத்தரில் துரத்தி விட்டுருவாங்க, ஏசுகிட்ட வந்தால் நிறைய இழக்கணும்னு நிறைய பேர் சொல்லி கொடுக்குறாங்க. இந்த பேசேஜ் பாருங்க, அவங்களும் அப்படி தான் நினச்சாங்க. ஐயோ ஜோசப் வீட்டுக்குள்ளே போகணுமா, கழுதையெல்லாம் திருடிக்குவாரே. இல்லை, கழுதைங்களுக்கு தீவனம் போட்டார் அப்படின்னா அர்த்தம் இயேசுவை ஏற்றுக்கிட்டா உங்கள் வேலை மேலே வெற்றியை கொண்டு வருவார். உங்கள் வாழ்க்கையில் சமாதானத்தை அதிகரிக்குவார். உங்களுக்கு நிறைய உண்மையான நல்ல நண்பர்களை கொண்டு வருவார். உங்கள் பிஸ்னஸ் ஆசீர்வதிப்பார். இயேசுவை ஏற்றுக்கிட்டா ஏழையா போயிடுவோம் அப்படின்னு ஜனங்க பிரசங்கம் பண்ணுறாங்களா? ஒத்துக்காதீங்க. யோசேப்புக்கு வீட்டுக்கு வந்தால் அவர் கழுதை திருடிக்க மாட்டார், கழுதைக்கு தீவனம் போடுவார். உங்கள் வாழ்க்கை மென்மேலும் பலப்படும், அது ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. அது ஒரு ஃப்ரீயாக போனஸாக கிடைச்ச ஒரு ரெவலேஷன். ஆனால் கவனிங்க, அவங்க கால்களை கழுவும்படி தண்ணீர் கொடுத்து. ரைட் டவுன். நம்பர் 5, the Holy Spirit will wash you with the word of God. தண்ணீர் பரிசுத்த தேவனுடைய வேதாகமத்துக்கு அடையாளம், இல்லைன்னா அவருடைய வார்த்தைக்கு அடையாளம். the water speaks of the word. எபேசியர் 5:26 இருக்கிற வசனத்தை உங்களுக்கு நான் படிக்கிறேன் பாருங்க. தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தம் ஆக்குகிறதற்கும். கவனிச்சிங்களா? How does he wash the church? With the water of the word. Number 5, Holy Spirit. ஒவ்வொரு தடவை நீங்கள் அவருடைய பிரசனத்துக்கு வரும்போது, ஒவ்வொரு தடவை சர்ச்சுக்கு வரும்போது, டீச்சிங் ரிசீவ் பண்ணும்போது உங்கள் கால்களை கழுவி விட்டுட்டு இருக்கிறார். ஏசு கிறிஸ்து சீஷர்களுடைய கால்களை கழுவுனது போல பரிசுத்த ஆவியானவர் உங்கள் கால்களை கழுவுறார். கால்கள்னா என்ன அர்த்தம்? நம்மளுடைய நடைமுறை, லைஃப் ஸ்டைல். எல்லாரும் சொல்லுங்க, மை வாக், என்னுடைய வாக், என்னுடைய நடைமுறை. கிறிஸ்தவனாக இந்த உலகத்தில் நம்ம நடக்கும்போது நிறைய சோர்வுகள் நம்மளை அட்டாக் பண்ணுது, பர்சிக்யூஷன் நம்மளை அட்டாக் பண்ணுது, பயம் நம்மளை அட்டாக் பண்ணுது. உன்னுடைய வாழ்க்கைக்கு உத்தரவாதம் இல்லைன்னு ஜனங்க சொல்கிறாங்க, உன்னை கொண்டு போடுறேன்னு சொல்லி ஒரு சில பேர் எழும்பி வரலாம். கிறிஸ்தவனாக இந்த உலகத்தில் வரும்போது கிருமிகள் அதிகமாக நம்மளை அட்டாக் பண்ணுறது உண்மைதான், பிசாசானவன் அதிகமாக நம்மளை தொல்லை கொடுக்குறது உண்மைதான். அப்போ நம்ம லைஃப் ஸ்டைல் பாதிக்கப்படுது. நிறைய நெகட்டிவ் செய்திகளும் அசுத்தமான காரியங்கள் நம்ம கால்களில் ஒட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இங்கே யாராவது வந்திருக்கிறீங்களா? பிரதர், நான் இயேசுவை ஏற்றுக்கிட்டேன், ஆனால் அவருக்காக வாழும்படி நான் இறங்கும் போது
நிறைய தடைகள் வருது, நிறைய தடவை பாவத்தில் விழுந்துடுறேன், நிறைய தடவை தவறான விஷயங்களுக்கு நான் இடம் கொடுத்துட்றேன். அந்த மாதிரி இன்னைக்கு நீங்கள் வந்திருக்கிறீங்களா? பரிசுத்த ஆவியானவர் உங்கள் கால்களை கழுவி கொண்டிருக்கிறார். He is washing your feet with the word of God so that you can live for God, you can walk for God, you can run for God. Do you want to run for God? கை உயர்த்தி காமிங்க பார்க்கலாம். Hallelujah, come on, thank you Jesus. கை உயர்த்தி காமிச்சு சொல்லுங்க, கர்த்தருக்காக நான் ஓடணும். கர்த்தருக்காக ஓடுனா நம்ம கால்கள் கழுவப்படணும். எப்படி நடக்கும்? வார்த்தையினால. யார் இதை செய்யுது? பரிசுத்த ஆவியானவர் செய்கிறார். எங்க செய்கிறாரு? அவரை தேடி வர்றோம் தெரியுமா? இயேசுவே நீங்க வேணும், ஏசப்பா உங்களை காமிங்கன்னு சொல்லி சர்ச்சுக்கு வர்றோமே, மீட்டிங்கு கலந்துக்கிறோமே, பர்சனலாக பைபிள் படிக்கிறோம் இல்லையா, அந்த நேரத்தை பரிசுத்த ஆவியானவர் பயன்படுத்தி நம்மளுடைய கால்களை கழுவி விடுகிறார். யோவான் 15:3 இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் உங்களை பார்த்து வார்த்தையை பேசுறேன், அந்த வார்த்தை நிமித்தம் நீங்க சுத்திகரிக்கப்படுறீங்க. 2 கை உயர்த்தி 5வது ஊழியத்துக்காக நன்றி செலுத்துங்க. ஹோலி ஸ்பிரிட் உங்க வார்த்தையை கொண்டு என்ன கழுவுங்க. ஹோலி ஸ்பிரிட், பயத்தினால வந்திருக்கிறேன், சோர்ந்து போய் வந்திருக்கிறேன், கவலை நிமித்தம் வந்திருக்கிறேன், எதிர்காலத்து கேள்வியில வந்திருக்கிறேன். வாஷ் மீ வித் யுவர் வேர்ட் லார்ட், வாஷ் மீ வித் யுவர் வேர்ட், வாஷ் மீ வித் யுவர் வேர்ட். நல்லா கைகளை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க எல்லாருமே. வாஷ் மீ வித் தி வேர்ட், வாஷ் மீ வித் தி வேர்ட் லார்ட், வாஷ் மீ லார்ட். ஓ பயம் என்ன தொல்லை கொடுத்துட்டு இருக்குது ஆண்டவரே, கேள்விகள் என்ன நெருக்கடியில கொண்டு போயிட்டு இருக்குது. பட் வாஷ் மீ வித் தி வேர்ட், ஹோலி ஸ்பிரிட், வாஷ் மீ வித் தி வேர்ட் லார்ட். See, right now the Holy Spirit is washing you. So many of you are feeling like you're clean. You're feeling like you're clean. And I'm telling you, that's the Holy Spirit working in your life. நீங்கள் சுத்திகரிக்கப்படுகிற அந்த உணர்வை நீங்கள் பெற்றுக்கொண்டது உண்மையாக இருந்தால் இப்போவே சாட் பாக்ஸில் போடுங்க பார்க்கலாம். சாட் பாக்ஸில் போடுங்க, ஐ எம் க்ளீன் போடுங்க. எஸ் எஸ், if somebody is sitting next to you, tell them you are clean right now. You are clean. The Holy Spirit is cleaning you. Amen. He is cleaning you. Hallelujah. இந்த விசாரணைக்காரர் வீட்டுக்குள்ளே கொண்டு போய் அவங்க எல்லாருக்கும் கால்களை கழுவுறதுக்கு தண்ணியை கொடுத்து அவங்கள வீட்டில் உட்கார வச்சு நல்ல சாப்பாடை கொடுக்குறார், சாலிட் ஃபுட் கொடுக்குறார், அடித்து ஆகாரத்தை கொடுக்குறார், நல்ல ஒரு ஆகாரத்தை கொடுத்து சாப்பிட்டு முடிக்கிறாங்க. இப்போ கிளம்புறாங்க. கிளம்பி போகும்போது யோசேப்பு என்ன சொல்கிறார் பாருங்க இந்த விசாரணைக்காரனை பார்த்து. ஆதியாகமம் 44 அதோடைய 1ஆம் வசனம் பாருங்க. ஜெனிசிஸ் 44. இப்போ நம்ம அடுத்த அதிகாரத்துக்கே வந்துட்டோம். ஏன்னா அந்த அதிகாரம் ஃபுல்லாக சாப்பிட்டுக்கிறாங்க இல்லையா, நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அவங்கள. அந்த 44ஆம் அதிகாரத்துக்கு வாங்க பாருங்க. பின்பு யோசேப்பு தன் வீட்டு விசாரணைக்காரனை நோக்கி, நீ இந்த மனிதருடைய சாக்குகளை அவர்கள் ஏற்றி கொண்டு போகத்தக்க பாரமாய் தானியத்தினாலே நிரப்பு, அவனவன் பணத்தை அவனவன் சாக்கின் வாயிலே போட்டு. ஏன்? உனக்காக நான் கிரயத்தை கட்டுறேன், நீ என்னத்த பெரிய உன் பரிசுத்தத்தினால் ஆசீர்வாதத்தை வாங்கின்னு போலான்னு நினைக்கிறேன்றார். 2ஆம் வசனம் பாருங்க. இளையவனுடைய சாக்கின் வாயிலே வெள்ளி பாத்திரமாகிய என் பான பாத்திரத்தை தானியத்துக்கும் அவன் கொடுத்த பணத்தையும் போடு என்று கட்டளையிட்டான். யோசேப்பு சொன்னபடியே அவன் செய்தான். எல்லாரும் சொல்லுங்க, சாக்கின் வாயில் போடு. சொன்னீங்களா? அதை put it in the mouth of the sack. சாக்கின் வாயில போடு. ஈசாக்குடைய வாயில 2 போடு அப்படின்னு சொல்ல நான். பக்கத்தில் ஈசாக்கு யாருன்னா அவன் வாயில பட்டுன்னு 2 போடாதீங்க. வாயில பணத்தை போட்டு வைன்றாரு. என்னத்தை பேசுறாரு? பணம் என்ன அர்த்தம்? நீ கட்ட தேவையில்ல, கட்டிட்டேன். வாயில. Come on, the mouth has something amazing. கர்த்தர் நம்ம வாயில ஒரு செய்தியை போட்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர். என்ன செய்தி தெரியுமா? நான் கிரயத்தை கட்டல, அவர் கிரயத்தை கட்டிட்டார், ஆசீர்வாதம் இலவசம். அது மட்டும் இல்ல, பெஞ்சமின் ஜெனரேஷன் கை உயர்த்தி காமிங்க பார்க்கலாம். சத்தமா ஆமென் சொல்லுங்க. கிருபையின் சுவிசேஷத்தை நம்பி பிரசங்கம் பண்றவங்க கை அசைச்சு காமிங்க. Hallelujah. I am happy to be one of the Benjamin generation. Hallelujah. Come on. நம்மளை பார்த்து சொல்லார், ஒரு வெள்ளி பாத்திரத்தை, காலியான வெள்ளி பாத்திரத்தை நம்ம வாயில வச்சிருக்கிறாராம். எல்லாரும் உங்க வாயை பாயிண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். எல்லாரும் சொல்லுங்க, நான் தான் பெஞ்சமின் ஜெனரேஷன். என் வாயில பரிசுத்த ஆவியானவர் வெள்ளி பாத்திரத்தை வச்சிருக்கிறாரு, இலவசமான தானியத்தை வச்சிருக்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? எழுதிங்க பார்க்கலாம். நம்பர் 6. He fills your mouth with the gospel of the grace of God. With the gospel of the grace of God. ஒவ்வொரு விசுவாசியும் இலவசமா கர்த்தர் என்ன நேசிச்சிருக்கிறார், இலவசமா கர்த்தர் என்ன ரட்சித்திருக்கிறார், இலவசமா என்ன நீதிமானாக்கி இருக்கிறார், இலவசமா சுகத்தை என்ன கொடுத்திருக்கிறார்னு சொல்லி பாத்திரம் காலி ஆயிருச்சு. என் மேல வர வேண்டிய கோபாக்கினை அவர் ஏற்றுக்கொண்டார். இனி என் மேல வர்றதுக்கு ஒரு கோபாக்கினி இல்லை. பாருங்க, பாத்திரம் காலி ஆயிருச்சு. தேவன் என் மேல கோபாக்கினைன்ற திராட்சரசத்தை ஊத்த மாட்டாரு. ஏன்னா இயேசு கிறிஸ்து எனக்காக அந்த பானத்தை பெற்றுக்கொண்டார். கெத்செமனே தோட்டத்தில் இயேசு சொல்றாரு, பிதாவே உங்களுக்கு சித்தமா இருந்தால் இந்த பாத்திரத்தை நகர்த்திடுங்க. ஆனால் ஆண்டவர் சொல்லவே இல்லை பாரு, சரி நகர்த்திடுறாங்க, வேற வழியாக ரட்சிக்கப்பட்டோன்னு இல்லை. ஏன்னா மனுஷன் ரட்சிக்கப்படுறதுக்கு ஒரே வழி, இயேசு அந்த பாத்திரத்தின்
கோபாக்கினியை குடிச்சே தீரணும். நமக்காக அவர் பாத்திரத்திலிருந்து அந்த கோபாக்கினியை குடிச்சதுனால நமக்கு ஒரு சொட்டு கோபாக்கினை கூட மிச்சம் மீதி இல்லை. கைவேர்த்தி சொல்லுங்க, தேவன் என் மேல கோபம் கொள்ள மாட்டார், ஏன்னா நியாயப்பிரமாணத்தின் கோபாக்கினை என் மேல வராது, அவர் ஏற்றுக்கொண்டார். உங்க வாயை திரும்பி பாயிண்ட் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். என் வாய் நிறையா கிருபையின் சுவிசேஷம் இருக்குது சொல்லுங்க. நியாயப்பிரமாணத்தை பிரசங்கிக்க இல்லை, இலவசமான நன்மைகளை பிரசங்கிக்கிறதுக்காக. நம்பர் 6, the Holy Spirit fills your mouth. எப்படி சாக்குகளுடைய வாயை நிரப்பினாரோ அதே போல he fills your mouth, he fills my mouth with the revelation, with the message of the gospel of the grace of God. Hallelujah. Point number 6, ministry number 6. Holy Spirit கிருபையை போதிக்க மட்டும் வரல, கிருபையை போதிக்கிறவர்களா நம்மை மாற்றும்படி வந்திருக்கிறார். அதனால தான் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு விசுவாசிக்கும் எப்படியாவது யாருக்கிட்டையாவது போய் இதை சொல்லியே தீரணுன்ற ஒரு வாஞ்சை இருக்குது. யார் கொடுக்குறது அந்த வாஞ்சைன்னு நினைக்கிறீங்க? பரிசுத்த ஆவியானவர் உள்ளுக்குள்ளே இருந்து ஒரு வெளிப்பாட்டை கொடுக்குறார். அருமையான வெளிப்பாட்டை கொடுத்து சொல்கிறார், போ எல்லாருக்கும் பிரசங்கம் பண்ணு, உனக்காக நான் ஒரு ஊழியத்தை வச்சுருக்கிறேன், உன் வாழ்க்கையில் ஒரு செய்தியை வச்சுருக்கிறேன். பக்கத்தில் இருக்க பார்த்து சொல்லுங்க, உங்கள் வாயில் ஒரு செய்தி இருக்குது, அது அநேகரை விடுதலையாக்குன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். There is a message in your mouth which will deliver so many people out in the world. Are you ready for point number 7 and the last point? Okay, are you ready? கடைசியாக 7வது பாயிண்ட் நம்ம வர்றோம். The 7th message that we have is found in verse number 3 to 6. பார்க்கலாமா என்ன நடக்குதுன்னு சொல்லி? ஆதியாகமம் 44 அதிகாரம் அதனுடைய 3ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனத்து வரைக்கும். அவர்கள் பட்டணத்தை விட்டு புறப்பட்டு வெகு தூரம் போவதற்கு முன்னே யோசேப்பு தன் வீட்டு விசாரணைக்காரனை நோக்கி, நீ புறப்பட்டு போய் அந்த மனிதனை பின்தொடர்ந்து அவர்களை பிடித்து நீங்கள் நன்மைக்கு தீமை செய்தது என்ன? என்னப்பா வயிறு நிறையா சாப்பாடு போட்டு வயிறு நிறையா சாப்பாடு போட்டு விட்டா கெட்டது பண்ணி விட்றீங்களான்னு போய் அவங்களுக்கு கேளுன்றார். அது என் எஜமானம் பானம் பண்ணும் பாத்திரம் அல்லவா? அது போன வகை ஞான திருஷ்டியால் அவருக்கு தெரியாதா? நீங்கள் செய்தது தகாத காரியம் என்று அவர்களோடே சொல் என்றான். அவன் அவர்களை தொடர்ந்து பிடித்து, எல்லாரும் சொல்லுங்க, தொடர்ந்து பிடித்து. The Holy Spirit comes after you. The Holy Spirit pursues you. வீட்டு விசாரணைக்காரன் ஃபாலோ பண்ணி வராராம். ஹோலி ஸ்பிரிட் அடையாளம். அவர் அவர்களை தொடர்ந்து பிடித்து தன்னிடத்தில் சொல்லியிருந்த வார்த்தைகளை அவர்களுக்கு சொன்னான். சொல்லிட்டது மட்டும் இல்லை, திரும்பி கூட்டிகிட்டே வந்துடுறாரு பாருங்க வீட்டுக்கு. திரும்பியும் யோசேப்பு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றாரு. அங்கே என்ன நடக்குது? யோசேப்பு அவங்கள பார்த்து கேட்குறாரு, என்னப்பா இப்படி திருடிட்டீங்களே, திருடினவனை பிடிச்சி ஜெயிலில் போடுங்கடா. அண்ணவனு அங்கே இருக்கிறவங்களாம் அழுகுறாங்க. ஐயா பெஞ்சமினுடைய சாக்கில் அது இருந்துருக்குது, அவனுக்கு பதில் என்ன நீங்கள் பிடிச்சிக்கோன்ட்டு யூதா முன்னாடி வர்ற. யோசேப்புக்கு மனசே உடஞ்சிருது. எந்த வகையிலனா, என்னை காட்டி கொடுத்த இந்த யூதா, என்னை வித்து போட்ட யூதா இப்போ தான் சகோதரனுக்காக தன்னையே சிறைப்பிடிக்க அனுமதி கொடுத்து முன்னாடி வர்றாருனா, என் சகோதரர்கள் திருந்திட்டாங்க, இவ்வளோ நேரம் நான் செஞ்ச இந்த காரியத்துக்கெல்லாம் அர்த்தம் வந்துருச்சு, பலன் கிடைச்சிருச்சு, என் சகோதரர்கள் திருந்திட்டாங்க அப்படின்னு அங்கே இருக்கிற எகிப்தியர்கள் எல்லாம் வெளியே அனுப்பிட்டு ஓன்னு அழுகுறாரு. அழுதுட்டு சொல்றாரு, எல்லாரும் என்ன பாருங்க, நான் தான் யோசேப்பு உங்க சகோதரன், எல்லாரும் என் கிட்ட வாங்கன்னு சொல்லி அவங்கள அப்படியே நெருக்கமா கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாரு. Number 7. Are you ready for number 7? This is number 7. The Holy Spirit will follow up with you until you get the full revelation of Joseph, until you know who Jesus is, until you come to the stature of the fullness of Christ Jesus. ஆனா விஷயம் அதுதான். The Holy Spirit is following up on you, is following up on me, is following up. ஏன் என்னப்பா யோசேப்புக்கிட்ட உட்காந்து அவரை பற்றி முழுசாக தெரியாமல் போறியே, வா உள்ளவா, அவர் யாருன்னு தெரிஞ்சுக்க. He is your brother. எடுத்துங்க பார்க்கலாம். Write this down in your notes. He follows up with you until you reach the full stature of Christ. Until you reach the full stature of Christ. எபேசியர் 4:13 நம்ம பார்க்குறோம். அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். எதுக்காக? நாம் இனி குழந்தைகளாகிறாமல். Do you want to mature? Here is what God wants to do. மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கு ஏதுமான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாயிராமல் அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலையும் நாம் வளருகிறவர்களாகும்படி அப்படி செய்தார். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாவற்றிலையும் நாம் வளருகிறவர்களாய் இருக்கும்படியாக. இங்கிலீஷ் பைபிள்ல போட்டிருக்கோம் பாருங்க. Until we come to the stature of the fullness of Christ.
Do you want to come to the stature of the fullness of Christ? கிறிஸ்துவின் நிறைவுக்குள்ள நீங்க வரணும்னு ஆசைப்படுறீங்களா? எஸ், கைகளை உயர்த்துங்க. கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. Thank you Lord. Thank you Jesus. I want to come to the fullness of the stature of Christ. The fullness of the stature of Christ. எப்படி பரிசுத்த ஆவியானவர் இதை செய்றாரு? வார்த்தையை படிக்கும் போதெல்லாம் இயேசுவை நமக்கு காமிக்கிறார். இயேசுவை பத்தின வெளிப்பாடை கொடுத்து அவரை போலவே நம்மளை உருவாக்குறார். அவரை போலவே நம்மளை மறுரூபமாக்குறார். 2 கொரிந்தியர் 3:18 பார்க்குற மாதிரி பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேல வேலை செஞ்சு அந்த சாயலாக தானே மறுரூபம் அடைஞ்சு மகிமையின் மேல் மகிமை அடைய செய்கிறார். நம்பர் 7, the Holy Spirit will follow up with you. What an amazing picture. நம்ம அவரை துரத்திட்டு போறோம் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். அவர் தான் நம்மளை துரத்திட்டு வந்துட்டு இருக்கிறார். போதாது, நீ இன்னும் வளரணும், இன்னும் இயேசுவை தெரிஞ்சுக்க, இன்னும் யோசேப்பை தெரிஞ்சுக்க. வா, வெறும் மூட்டையா தானியத்தை மட்டும் எடுத்துட்டு போகாத. அவர் கூடவே வாழும்படி கோஷனை உனக்கு ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அவரோட நெருக்கமா இருக்கும்படி உனக்கு ஒரு ஆயத்தத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். Come back. The Holy Spirit is here to bring you to the fullness of the stature of Christ. கிறிஸ்தவ வாழ்க்கையின் வளர்ச்சியை நம்ம எப்படி அளக்குறது? கிறிஸ்துவ போலவே நம்ம எப்படி மாறிட்டு இருக்கிறோன்றதை வச்சு தான் நம்ம அளக்க முடியும். How do you measure your growth as a Christian? The more you become like Christ in your practice. கிறிஸ்துவ போலவே நம்மளுடைய அனுபவத்தில் நம்ம மாறும்போது அதுதான் நம்முடைய வளர்ச்சியை குறிக்குது, அதுதான் நம்மளுடைய வளர்ச்சியை சுட்டி காமிக்குது. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் நீங்க வந்திருக்கிறார். வார்த்தையின் மூலமா இயேசு கிறிஸ்து யாருன்னு சொல்லி காமிச்சிட்டு இருக்கிறார். நம்ம படிக்கிறோமே இந்த கர்த்தருடைய வசனம், இந்த வசனத்தின் மூலமா தான் பரிசுத்த ஆவியானவர் வேலை செய்கிறார். அதில் இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறார். இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணி சொல்லுங்க, சொல்லாமே, Holy Spirit என்னை இயேசுவை போல மாத்துங்க. Make me like Jesus. Make me like Jesus. Make me like Jesus. Make me more like Jesus. Hallelujah. See, how will the world know Jesus? See, we know Jesus through the word, but how will they know Jesus? எப்படி ரட்சிக்கப்படாத இந்த உலக ஜனங்க இயேசுவை பார்க்க போறாங்க, இயேசுவை தெரிஞ்சுக்க போறாங்க? How will they know? There's one way. You and I can depict him. நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்து யாருன்றதை நம்ம காமிக்கணும். ஒரு ஊர்ல ஒரு தகப்பன் நீண்ட நாளாக தொலைஞ்சு போன அவருடைய சகோதரனை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு போனாராம். அவருடைய போட்டோ இல்ல, பல வருஷங்களா அவரை காணோம். ஆனா ஒரு நாள் கேள்விப்பட்டாராம், அவர் ஒரு குறிப்பிட்ட ஊர்ல தான் இருக்கிறாருன்னு சொல்லி. ஒரு அரேபியன் ஊர் பாருங்க. அப்போ அவரும் தன்னுடைய மகனும் கிளம்பி அந்த ஊருக்கு போனாங்களாம். எப்படியாவது இந்த மகன் தன்னுடைய அப்பாவுடைய சகோதரனை தேடி கண்டுபிடிச்சிடணும்னு சொல்லி. நல்லா கவனிங்க, முக்கியமான விஷயம் பாருங்க. அப்பாவுடைய சகோதரனை அவர் பார்த்ததில்லை, சித்தப்பாவோ பெரியப்பாவோ அவரை பார்த்ததில்லை. ஆனாலும் இந்த மகன் போனானா, நான் எப்படியா தேடி கண்டுபிடிச்சிடணும், எங்க அப்பாவுடைய சகோதரனை எப்படியா தேடி கண்டுபிடிச்சிடணும்னு சொல்லி வாஞ்சையில போனானா. யாரோ ஒருத்தர் நியூஸ் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி இந்த மகன் போனா, கூடவே ஒரு சில பேரை கூட்டிட்டு போனா, நான் தேடி கண்டுபிடிச்சிடலாம் வாங்க அப்படின்னு சொல்லி போய் அந்த ஊருக்குள்ள நடந்து போகும்போது குறிப்பிட்ட இடத்துல, எந்த இடத்துல அட்ரஸ் இருக்குது நாங்க போகும்போது சடார்னு ஒரு நபரை தெருவில் பார்த்து சொன்னாராம், போறாரு, நிச்சயமா அவர் தான் எங்க அப்பாவுடைய சகோதரனா இருக்க போறார். பக்கத்துல இருக்கிறவங்க கேட்டானா, அட எப்படிப்பா அவ்வளவு தெளிவா சொல்ற, நீ எப்படி அவ்வளவு தெளிவா சொல்ல முடியும்? அட்ரஸ் பக்கத்துல வந்துட்டோன்றது உண்மைதான், அதுக்குன்னு கண்டவங்களை பார்த்து உங்க அப்பாவோட சகோதரன் சொல்லிடுவியா? அதுக்கு அவன் சொன்னானா? அப்படி எல்லாம் ஒண்ணுன்னு அவசரப்பட தேவையில்ல. அவர் நடக்கிற ஸ்டைல பாரு, எங்க அப்பா நடக்கிற ஸ்டைலாவே இருக்குது. அப்ப அந்த மாதிரி நடக்கிறவங்க எங்க அப்பா குடும்பத்தை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. நான் 100% சொல்றேன், அட்ரஸ் பக்கத்துல வந்துட்டோம், அவர் தான் அது. அவர் நடைய பார்த்தே சொல்ல முடியுது அவர் எங்க அப்பாவுடைய சகோதரன். இன்னைக்கு நம்ம நடைய பார்த்து உலகத்தால சொல்ல முடியுமா நம்ம கிறிஸ்துவுடைய அடிச்சுடர்களை நம்ம தொடர்றோம் சொல்லி? Can people look at the way we walk and see Jesus in us? Well, if that is not possible, let the Holy Spirit do his work. ஏழாவது அவருடைய ஊழியம் என்னது? கிறிஸ்துவ போலவே நம்மை மாற்றும்படி, நம்மளை உருவாக்கும்படி நம்ம வாழ்க்கையில் இருக்கிறார். The Holy Spirit is with you to lead you to Christ. அவர் நம்மோடு இருக்கிறது கிறிஸ்துவுக்கு நம்ம வழி நடத்துறது. He is on you. பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேல இருக்கிறார் to continue the work of Christ. கிறிஸ்துவின் வேலையை செய்யும்படி. But remember, the Holy Spirit is in you to make you more like Christ. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார், கிறிஸ்துவ போலவே நம்மை மாற்றும்படி, நம்மை மறுரூபம் ஆக்கி மகிமையின் மேல் மகிமை அடைய செய்யும்படி வந்திருக்கிறார். So here are the 7 ministries of the Holy Spirit that is available to you today. பரிசுத்த ஆவியானவருடைய 7 ஊழியங்கள் உங்களுக்கு அவைலபிளா இருக்குது. நம்பர் 1, யோசேப்புடைய வீட்டுக்குள்ள கொண்டு போய் இயேசுவின் உறவுக்குள்ள வழி நடத்துகிற ஒரு ஊழியம். இரண்டாவதாக, இயேசு கிறிஸ்து என்னென்ன செஞ்சு முடிச்சார் என்ற ஆழமான சத்தியங்களை கொடுத்து நல்ல ஆகாரத்தை கொடுக்கிற ஒரு ஊழியம். மூன்றாவது ஊழியம், ஆண்டவருடைய கிருபையின் ஐஸ்வர்யங்களை போதிக்கிற ஒரு ஊழியம். நான்காவதாக,
நம்மளுடைய சிமியோனை நம்மளுக்கு ரிட்டர்ன் கொடுக்கிறார். நம்மளுடைய கேட்கிற திறன், பரிசுத்த ஆவியானவர் தான் கர்த்தருடைய குரலை நமக்கு வெளிப்படுத்த வந்திருக்கிற ஒரு தேவ நபரா இருக்கிறார், தேவ திருத்துவத்தின் நபரா இருக்கிறார். He will restore your healing. Number 5, பரிசுத்த ஆவியானவர் வந்திருக்கிறது எதுக்காக? வார்த்தையின் தண்ணீரால நம்ம கால்களை கழுவி நம்ம நடத்தையை சரிப்படுத்துறதுக்காக. 6வதாக நல்லா கவனிங்க, அவர் நம்மளுடைய வாயை நிரப்புகிறார் சுவிசேஷத்தின் வசனத்தினால, கிருபையின் சுவிசேஷத்தினால. 7வதாக கிறிஸ்துவ போலவே உருவாக்கப்படும்படி, நம்மளுடைய அனுபவத்தில் உருவாக்கப்படும்படி நம்மளை வழி நடத்துகிறார். He will follow after you. Right now the Holy Spirit is chasing after me. He is chasing after you and he is saying, I want to make you more like Jesus. I want to make you more like Jesus. Hallelujah. வாங்க எல்லாருமே நல்லா கைகளை உயர்த்தி கம்யூனிட்டிக்கு ஆயத்தமாகறோம். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, Holy Spirit, make me more like Jesus. 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 Oh, let me be more like Jesus, Lord, to my family and my friends. வாங்க எல்லாரும் கைகளை உயர்த்தி கண்ணீர் விடுறதுக்கு துக்கப்படாதீங்க. Open up பண்றதுக்கு துக்கப்படாதீங்க. Right now the Holy Spirit is here. Come on, he loves you very much. He loves you very much. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, Holy Spirit, make me more like Jesus. Make me more like Jesus. இயேசுவை போல என்னை மாற்றும் ஆண்டவரே. ஓரி கரபலா துனமரராந்தரே போகோரியாரராந்தா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, நான் இயேசுவை உயர்த்துகிறவனா மாறணும். நான் என்னுடைய அஜெண்டாவை உயர்த்த இந்த உலகத்துல இல்ல. ஒரு வீடு கட்ட, கார் வாங்குறதுக்காகவே நான் இந்த உலகத்துல இல்ல. நான் உலகத்துல இருக்கிறது காரணம் இயேசுவை உயர்த்துறதுக்காக, இயேசுவை காண்பிக்கணும்ன்றதுக்காக. Lift your hands and start praying. Lift your hands and start praying. Ireshekeria banduna, Reshebrondoria rabararabalanduna, Rimade keria rabarduna ria kalabanduna. Hallelujah, 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 hallelujah. இயேசுவே உம் நாமமே உயரணும். ஹல்லேலூயா. இயேசுவே சொல்லுங்க எல்லாரும், உம் நாமம் உங்க நாமம் உயரணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஹalleluya, 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 ஹalleluya. யாவே யாவே, ஹalleluya, யாவே யாவே, ஹalleluya. கைகளை ஊற்றி அந்நிய பாஷைகளை துதிக்க ஆரம்பிங்க. பரிசுத்த ஆவியானவர் அசைவாடிட்டு இருக்கிறார். The Holy Spirit loves us today. அவர் நம்ம மத்தியில் இருக்கிற. கைகளை உயர்த்தி நன்றி சொல்லுங்க. ரீனேமோ ஷெரேபோ குரபரா கதிர ப்ரோந்தோரியா பரராந்தனா. அந்நிய பாஷைகளை துதிக்க ஆரம்பிங்க. ஒரு தொடுதலை எதிர்பார்ங்க. யார் யார் தொடுதலை எதிர்பார்க்கறீங்களோ ஒரு தொடுதலை அனுபவிக்க போறீங்க. கைகளை உயர்த்தி நன்றி சொல்லுங்க. ஷாப்ரோ லேகே ரிகா பாந்தோரியா மனமாந்துனா, ரீனலா ரபலனா மாந்தோரா பிராத்தேரியா ரபலாந்துனா, ரேபோனா மாஷாந்தோரியா பிராத்திர பரரபலாந்துனா, ரிமோனாந்தோர்னியா பிராத்தேரியா ரபலாந்துனா, ரே பிராதினா பர ஷரதி கொலோந்தினா. கைகளை உயர்த்தி நன்றி சொல்லுங்க. கைகளை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. கைகளை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ரே பலார போதோரியா பிரகதரபாந்துனா. In Jesus name, in Jesus name, in Jesus name. ஒரு வாரமா இருக்கிற வயிற்று வலி சுகமாயிட்டு இருக்குது. யாரோ ஒருத்தர் கலந்துருக்கீங்க, ஒரு வாரமா உங்களுக்கு வயிற்று வலி கர்த்தர் சுகமாக்கிட்டு இருக்கிறார். That is due to an infection. See, that's due to an infection. God is healing that infection in Jesus name. And the parasite is being dead right now in Jesus name. God, receive healing. Receive healing right now. Healing is flowing your body. பாருங்க, நல்லா கவனிங்க. முதுகு வலி இப்போ நீக்கப்பட்டு இருக்குது. ஒரு சூடான ஒரு அனுபவம் உங்க முதுகுக்குள்ள நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கீங்க right now. God is healing it right now. Receive it in Jesus name. Receive it healing in, receive your healing in Jesus name.
கைகளை உயர்த்தி அந்த சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்க பார்க்கலாம். எல்லாரும் சொல்லுங்க, என் சுகத்தை நான் பெற்றுக்கொள்றேன், கிருபையா பெற்றுக்கொள்றேன், இலவசமா பெற்றுக்கொள்றேன். ரைட் நவ் நன்றி ஆவியானவரே, நன்றி. டயபெட்டிக் சிச்சுவேஷன் சுகமாவதாக, கேன்சர் கட்டிகள் மறைவதாக, லங் டிசீஸ் சுகமாகட்டும், bronchitis is being healed right now, right now, right now in Jesus name. அந்த வீசிங் பிரச்சனை சுகமாயிட்டு இருக்குது. பெற்றுக்கொள்ளுங்க சுகத்தை ரைட் நவ் இயேசுவின் நாமத்தில். பிரேரேபோ ஷரபா தெரேபோ கோரபபாரதன மந்தனா. இயேசுவே உம் நாமமே, கைகளை உயர்த்தி சொல்லுங்க, உயரணும். ஹல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். ஹல்லேலூயா. Thank you Lord, thank you Lord, thank you Lord. இயேசுவின் சரீரத்தை ரத்தத்தின் கையில் எடுத்துங்க. ஒவ்வொரு மாதமும் நம்ம இங்கே வரும்போது கம்யூனியனில் பங்கு பெறோம். அது ஒரு விசேஷத்த நேரம். கம்யூனியன் எலிமெண்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணிங்க. இப்போவே கூட நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், எந்த எலிமெண்ட் கிடைச்சாலும் எடுத்துங்க. பிஸ்கெட்டாக இருக்கலாம், பிரெட்டாக இருக்கலாம். Take it in your hand, take a glass of water, take a glass of juice, whatever you have. See, it's the revelation, not the elements. It's the revelation that counts. வெளிப்பாட்டு தான் விடுதலை கொண்டு வரும், பொருள் இல்லை, வெளிப்பாடு. இயேசுவின் சரீரத்தை கையில் எடுத்து சொல்லுங்க, இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமாயிட்டேன், இயேசுவின் காயங்களால் நான் ஆரோக்கியமா இருக்கிறேன். எந்த வியாதிக்கு அதிகாரம் இல்லை, எந்த பலவீனத்துக்கு அதிகாரம் இல்லை. இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமாயிட்டேன். எல்லாரும் சொல்லுங்க, ஆரோக்கியம் என்னுடையது, ஜீவன் என்னுடையது, பலன் என்னுடையது, தீர்காயுஸ் என்னுடையது. இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்ளுங்க இயேசுவின் சரீரத்தை உங்களுக்காக. இயேசுவின் ரத்தத்தை கையில் எடுத்துங்க. நன்மையால கிருபையால கர்த்தர் நிரப்ப போறார். சொல்லுங்க, இயேசுவின் ரத்தத்தினால நான் நீதிமான், இயேசுவின் ரத்தத்தால நான் தேவனுடைய பிள்ளை, இயேசுவின் ரத்தத்து நிமித்தம் எனக்கு நன்மைகள் நடக்கும், இயேசுவின் ரத்தத்து நிமித்தம் பரிசுத்த ஆவியானவர் என்னை கழுவி இருக்கிறார். சொல்லுங்க, ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார், என்னை கிறிஸ்துவ போலவே மாற்றுவார், என்னை உருவாக்குவார், என்னை சாட்சியாக வைப்பார். இயேசுவின் ரத்தத்தினால பெற்றுக்கொள்ளுங்க அவருடைய ரத்தத்தை உங்களுக்காக. கைகளை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. யாவே யாவே, ஹல்லேலூயா, யாவே யாவே, ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. பிதாவே, அருமையான இந்த பைபிள் ஸ்டடி நேரத்தை ஏற்படுத்தி கொடுத்ததுக்காக நன்றி. மீட்டில் கலந்துட்ட ஒவ்வொரு பிள்ளையும் தொட்டு விசேஷித்த வகையில் ஆசீர்வதிங்க. ஹோலி ஸ்பிரிட் எங்களுக்காக ஊழியம் செய்யும்படி இறங்கி வந்தீங்க. பெயர் சொல்லப்படாத ஊழியக்காரர் நீங்கள் தான், பெயர் சொல்லப்படாத வேலைக்காரர் நீங்கள் தான். எங்கள் வாழ்க்கையில் எங்களுக்கு செய்திருக்கிற இந்த 7 ஊழியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம், தொடர்ந்து செய்ய போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிங்க ஹோலி ஸ்பிரிட், வேலை செய்யுங்க ஆண்டவரே, கிறிஸ்துவ போல உருவாக்குங்க, நன்மைகளால் கிருபைகளால் நிரப்புங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மாறாத நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கைகளை உயர்த்தி பெனடிக்ஷனை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை பாதுகாப்பாராக. ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் அவருடைய முகத்தின் சிரிப்பினால நமக்கு தயவை அதிகமாக்குவாராக. அவருடைய முகத்தின் பிரசன்னத்தினால சமாதானம் பெருகுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்திடலாம். நல்லவராக இருக்கிறார். இந்த கூட்டத்தை நீங்க கலந்துக்கிட்டீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை பயன்படுத்துவார்.